எபிசோட் 80. இவர்தான் மாஸ்க் மேனா? தன்னை முறைத்தபடியே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த டீனாவை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் ஒருவித ஏக்கத்துடன் செல்பேசியில் யாருக்கோ குறுஞ்செய்தியையும் அழைப்பையும் விடுவித்துக் கொண்டே இருந்தாள் ரோஷினி. ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் ரோஷினி. நீ இன்னும் அவனை நம்பிட்டு இருக்க? உனக்கு இவ்ளோ நடந்திருக்கு, இன்னும் அவன் உன்னை பார்க்க வரல. அட்லீஸ்ட் தேடின மாதிரியும் தெரியல. இவ்ளோ எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு நீ அனுப்பின மெசேஜ்ல ஒரு மெசேஜ்க்காவது அவன் ரிப்ளை பண்ணிருக்கானா? இல்ல தானே? அவனை நம்பாத. இதுக்கு மேலே அவன் உன்னோட போனை எடுப்பான்னு எனக்கு தோணல. அவளின் கேள்விகள் நியாயமானதுதான். ஆனால் அதை கேட்ட இவளுக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் தலையை தொங்க போட்டுக் கொண்டு அமர்ந்திருந்தாள் ரோஷினி. இன்னும் கோபம் தணியாத குரலில், உன்கிட்ட எதுக்கும் பதில் இல்லல? தோ உன்னோட இந்த அமைதிதான் எனக்கு பயமா இருக்கு. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ ரோஷினி. நம்மள நம்புறவங்களுக்காக நம்ம உயிரையும் கொடுக்கலாம், எத்தனை வருஷம் வேணும்னாலும் காத்திருக்கலாம். ஆனா உன்னோட இந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் உன்னை நம்பி அவனோட முகத்தை கூட காட்டல. அப்படி இருக்கும்போது உன்னோட இந்த தேடுதல் வேஸ்ட். So try to understand and wake up, damn it. இதை கேட்ட ரோஷினி ஏதோ பதில் கூறும் முன் அறை கதவை லேசாக தட்டிவிட்டு உள்ளே வந்தவனை அமைதியாக பார்த்தனர் இரு தோழிகளும். அங்கு ஆரியன் ஒரு கையில் ரோஷினிக்கு கொடுப்பதற்கான மருந்தையும் மறு கையில் இரு காப்பி கப்புகள் வைக்கப்பட்ட ட்ரேவையும் பிடித்தவாறு உள்ளே வந்தான். இருவரும் அவனை தாங்கள் பேசியதையெல்லாம் கேட்டிருப்பானோ என்று எண்ணியவாறே அதிர்ச்சியோடு பார்த்தனர். ஆனால் ஆரியனோ எந்த சலனமும் இன்றி அறைக்குள் நுழைந்தவன் ரோஷினியிடம், ரோஷினி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தா உன்னோட ஃபேவரட் காஃபி. அண்ட் டீனா, இது உனக்கு, எடுத்துக்கோ. இரு தோழிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஆரியனுக்கு தாங்கள் இருவரும் பேசியது எதுவும் கேட்கவில்லை என்று தெரிந்ததும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இருக்கும் சூழ்நிலையை லேசாக்க முயற்சி செய்தபடி காப்பி கப்பையும் ஆரியனையும் வாயை பிளந்து கொண்டு நம்பிக்கை இல்லாமல் பார்த்த டீனா, சார், நீங்க ரொம்ப சிம்பிளான ஆள்னு எனக்கு தெரியும். பட் திஸ் இஸ் டூ மச். அது இப்படி என்கிட்ட கொடுங்க. நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல, இல்லைன்னா என்ன கூப்பிட்டுருக்கலாம். படபட பட்டாசு போல பேசியவளை தடுத்தான் ஆரியன். ரிலாக்ஸ் டீனா, இது என்னோட வீடு, ஆபீஸ் இல்ல. அண்ட் சிஇஓவா இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாதா என்ன? ஆபீஸ்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு பாஸ். இங்க நீ என்னோட அண்ட் ஃப்ரெண்டோட கெஸ்ட். சோ கூல். கூறியவனை பார்த்து நட்புடன் புன்னகைத்தாள் டீனா. ஆரியன் அவளிடம் தொடர்ந்து, அப்புறம் டீனா, நீங்க கிளம்பும் போது ரோஷினிக்கு இந்த மருந்த மறக்காம கொடுத்துருங்க. நான் கொடுத்தாதான் மூஞ்சிய சுழிப்பா. சோ நீங்க கொடுத்தாலாவது சாப்பிடறாளான்னு பார்க்கலாம். டீனாவின் கையில் மருந்தை கொடுத்துவிட்டு சிரித்துக் கொண்டே கூறியவனை ஏகத்திற்கும் முறைத்துக் கொண்டிருந்தாள் ரோஷினி. அதை கவனித்த ஆரியன் அவளை பார்த்து கண்ணடித்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த டீனா ஆரியனிடம், டோன்ட் வரி சார், ஐல் டேக் கேர் ஆஃப் ஹர். புன்னகையுடன் கூறினாள். பிறகு ஆரியன் இரு தோழிகளிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து வெளியேற திரும்பியவனின் கண்கள் ரோஷினி காஃபியை ரசித்து ருசித்து குடித்துக் கொண்டிருந்தவளை பார்த்தது. அவள் அருகே சென்றவன் அவளுக்கு வலிக்காதவாறு தலையில் செல்லமாக கொட்டு வைத்தான். பின் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவள் உதட்டின் மேலே மேசை போல் ஒட்டி கொண்டிருந்த காப்பியை தனது கட்டை விரலால் துடைத்து விட்டான். பொறுமையா குடி, பாரு முகம் ஃபுல்லா ஆயிடுச்சு. கூறியவன் அந்த அறையிலிருந்து வெளியேறினான். போகும் அவனையே முகத்தை திருப்பிக் கொண்டு பார்க்காதவள் போல் பார்த்து கொண்டிருந்தாள் ரோஷினி. இவர்கள் இருவரையும் ஆவென பார்த்து கொண்டிருந்த டீனா அவன் சென்றதும் ரோஷினியை பார்த்தாள். ஹே ரோஸ் பேபி, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? நம்ம கூட ஆரியன் சார் கிட்ட கேள்வி கேட்டு அவரை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோமே. ஆமா டீனா, எனக்கும் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ இவ்ளோ நாளா எனக்கு இருந்த குழப்பம் கிளியர் ஆன மாதிரி இருக்கு. நான் எப்பெல்லாம் ஆரியன் நினைச்சு மெசேஜ் கால்னு எது பண்ணியும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு வருத்தமா இருக்கும் போதெல்லாம் சரியா ஆரியன் சார் காஃபி கொண்டு வருவாரு. கொஞ்ச நேரத்திலேயே என்னோட மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆரியன் சார் எனக்கு கொடுக்கற காஃபி அப்படியே ஆரி எனக்காக போட்டு கொடுக்கற காஃபி மாதிரியே இருக்கும். அனைத்தையும் மிரண்டு போய் கேட்ட டீனா, உனக்கு மூளை ஏதாவது வேலை செய்யுதா, இல்ல எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு சுத்தறியா? அட லூஸ் ரோஸு, உனக்கு இன்னுமா புரியல? ஆரியன் சார் தாண்டி நீ தேடிட்டு இருக்கிற மாஸ்க் மேன். அதை எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? ஆனா எனக்கு இப்பவும் குழப்பமா தான் இருக்கு. தன் தலையில் மானசீகமாக அடித்துக் கொண்ட டீனா அவளின் கையை பிடித்துக் கொண்டு, ஜஸ்ட் திங்க்,
அன்னைக்கு நம்ம அவரை கேள்வி கேட்டப்போ எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட அந்த ஆரி மாதிரி தானே பதில் சொன்னாரு. இப்ப கூட நீயும் அப்படிதானே ஃபீல் பண்றேன்னு சொல்ற. அவர் போட்டு கொடுக்கற காஃபி மட்டும் ஃபீல் பண்ணு, ஆனா அவரை ஃபீல் பண்ணாத. ஸ்டூபிட் கேர்ள். எனக்கு என்னவோ அவர் உன்னை கேர் பண்ணிக்கிறது, கண்ணடிக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆரியன் சார் தான் மாஸ்க் மேன்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ஏதோ ஒரு சின்ன நெருடல் மனசுக்குள்ள, அதுதான் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. பட் இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நானும் நம்புறேன். பிகாஸ் ஆரம்பத்துல இருந்து அவர் என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிறது கூட இதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அவர் தான் என் கண்ணு முன்னாடியே இருக்காரே, அப்புறம் எதுக்கு மெசேஜஸ்லயும் சொல்லணும்னு நினைச்சிருப்பாரோ என்னவோ. இவ்வாறு இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும்போது மீண்டும் ரோஷினியின் அறை கதவு தட்டிவிட்டு உள்ளே வந்த ஆரியன் இரு பெண்களையும் கண்கள் சுருங்க பார்த்தபடியே உள்ளே வந்தவனின் கையில் சூப் பவுல் இருந்தது. 2 பொண்ணுங்க ஒண்ணு சேர்ந்தா அப்படி என்னதான் பேசுவீங்களோ பாரு. சாப்பிடுற நேரம் ஆகியும் வெளியில வரல. அதனாலதான் எப்பவும் போல இன்னைக்கு நானே சூப் எடுத்துட்டு வந்துட்டேன். கமான், சீக்கிரமா இதை பினிஷ் பண்ணு. சூப் பவுலை பார்த்ததுமே முகத்தை சுழித்து ரோஷினி டீனாவின் கையை பிடித்து கொண்டாள். நீங்க இதையும் டீனா கிட்டேயே கொடுத்துருங்க, அவளே இதையும் எனக்கு ஊட்டி விட்டுடுவா. மிகுந்த நாட்களுக்கு பிறகு மீண்டும் குரலில் ஒரு துள்ளலுடன் பேசிய ரோஷினியை சிறிது நொடிகள் அமைதியாக பார்த்தான். பின் குனிந்து அவள் அருகில் அந்த பவுல்ஸை வைத்துவிட்டு நிமிர்ந்தவனின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள் ரோஷினி. ஆரியனும் என்னவென்று புரியாமல் அவளையே கேள்வியாக பார்த்திருந்தான். என்ன இன்னைக்கு என்ன சொல்லி இந்த சூப்பை குடிக்காம தப்பிக்க போற? இல்ல, அது இந்த வாட்ச் இதுல இல்ல, இது உங்களோடதா? ரோஷினி கூறுவது புரியாமல் தனது கையை திருப்பி பார்த்த ஆரியன், இன்னைக்கு சூப்பை ஸ்கிப் பண்ண இந்த வாட்சா? இது சரிப்பட்டு வராது. நான் உனக்கு சூப்பை குடிக்க வச்சுட்டு போறேன். கூறிக்கொண்டே ஸ்பூனில் சூப்பை எடுத்து அவளின் வாயின் அருகில் கொண்டு செல்ல பின்னால் கேட்டது ஒரு எரிச்சல் கலந்த திமிரான குரல். ஊட்டு ஊட்டு, நல்லா ஊட்டு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சதும் வாயை தொடச்சு விட்டுரு. அண்ட் டயப்பர் ரொம்ப முக்கியம் ரோமியோ சார். இவ்வளவு நக்கலாக ஆர்கேவை தவிர வேறு யாராலும் பேச முடியாது. அறை வாசலில் ஆர்கே மூவரையும் அலட்சியமாக பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ரோஷினி கூறுவது போல் ஆரியன் சாரில் மட்டும் அழுத்தம் கூட்டி சொன்னவனை பார்த்த ஆரியன் ஆர்கேவை பார்த்தால் மீண்டும் ரோஷினி கோவப்படுவாள் என்பதால் ஆர்கேவை அவன் தோளில் கை வைத்து தள்ளிக்கொண்டே அறைக்கு வெளியே அழைத்து சென்று நிற்க வைத்து கதவை மூடப் போகும் முன் ஆரியனின் கைமேல் தனது கையை வைத்து தடுத்தான் ஆர்கே. எபிசோட் 81. ஒரு கொடிப்பு. ஆரியன் தனது கை மீது கை வைத்து அறை கதவை மூடவிடாமல் தடுத்தவனை பார்த்து கோபத்தை அடக்க முயன்று பேசினான். ஆர்கே, சும்மா சும்மா ரோஷினிய வம்பிழுத்துக்கிட்டே இருக்காத. அவளே இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு வரா. சோ பார்த்து பேசு. சரிங்க ரோமியோ சார், உங்க ஜூலியட்ட நான் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க அவங்கள உங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் வச்சு ஊட்டி விடுங்க. இல்ல டயப்பர் போட்டு விட்டு பொட்டு வச்சு பவுடர் அடிச்சு அழகு பாத்துக்கங்க. இதற்கு ஆரியன் எதுவும் கூற முடியாமல் அமைதியாக நிற்பதை பார்த்து ஆனந்தமாக சிரித்த ஆர்கே மீண்டும் தொடர்ந்தான். எங்கேயும் போக முடியாதுல்ல, அப்போ நான் சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கங்க. ஆரியன் பெருமூச்சு விட்டபடி கண்களை அழுத்தி துடைத்துக் கொண்டான். என்ன கண்டிஷன்? அப்படி கேளுங்க ரோமியோ சார். சிம்பிள். இனிமேல் அவளோட ரூம் டோர் லாக் பண்ண கூடாது. இப்படி ஒரு கண்டிஷனா என்று ஆர்கேவை வினோதமாக பார்த்தான் ஆரியன். Are you crazy? அவர் ரூம் கதவை சாத்தக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? Then ஆர்கே, this is too much. And இது அவளோட பிரைவசி. அதுல நாம தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. வாட்? நான் யாரா? இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு சொந்தக்காரன். சோ நான் அவளோட பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க எல்லாம் தான் என்னோட பிரைவசியை கெடுத்துட்டு இருக்கீங்க. அதனால நீயும் உன்னோட இந்த கேங் மெம்பர்ஸும் என்னோட கண்டிஷனை ஒத்துக்கிறது தவிர வேற ஆப்ஷன் இல்ல. நக்கலாக கூறியவனை ஏகத்திற்கும் முறைத்தான் ஆரியன். இப்ப நீ என்னடா சொல்ல வர? ஆர்கே லேசாக தலையை சாய்த்து அறைக்கு உள்ளே பார்த்தான். அங்கு அந்த இரு பெண்களும் இவர்களையே பார்த்தனர். அவர்களுடன் செய்கையில் கண்ணையும் காதையும் மூடும்படி கூறினான். அவர்களோ முடியாது என்று தலையை அசைத்து மறுப்பு கூறினர். ஆர்கே கண்கள் உயர்த்தி தோள்களை குலுக்கி விட்டவன் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆரியனின் கன்னங்களை தனது கைகளில் ஏந்தி முத்தம் கொடுப்பது போல் அருகில் சென்றான். ஈனா ஓடி சென்று வேகமாக அறை கதவை தாளிட்டாள்.
அறைக்கு வெளியே டேய் என்னடா பண்ற கரும புடிச்சவனே. திட்டிக் கொண்டு ஆர்கேவை அடிக்க கையை ஓங்கியவனின் கையில் சிக்கியது வெறும் காற்று மட்டுமே. காரணம், அவன் எப்போதோ அங்கிருந்து சென்றிருந்தான். ஆர்கே ஆரியனை கண்டுகொள்ளாமல் ரோஷினியின் அறைக்குள் நுழைந்தவன் எதிரே நின்றிருந்த டீனாவை அலட்சியமான பார்வையுடன், நீ யாரு? ஏற்கனவே ஆர்கேவின் வருகையால் மிரண்டு போயிருந்த டீனா ஆர்கே கேள்வி கேட்ட தோரணையில் லேசான நடுக்கத்துடன் அவனிடம், சார், நான் நான் டீனா. டீனான்னு சொன்ன உடனே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேடம் ஒன்னும் பிரைம் மினிஸ்டரும் இல்ல, கவர்னரும் இல்ல. சோ இப்ப கரெக்டா சொல்லு, நீ யாரு? ஏற்கனவே பதட்டத்தில் இருந்தவள் ஆர்கே பேசிய தோரணையை பார்த்து மேலும் பயந்து கொண்டே பேசினாள். சார், நான் உங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப். சரி இருந்துட்டு போ. ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு வீட்ல என்ன வேலை? இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ரோஷினி இப்போது கோபமாக ஆர்கே முன்பு வந்தாள். அவ என்னோட கெஸ்ட். நீ ஏன் இங்க கெஸ்ட் தான்? இதுல உனக்கெல்லாம் ஒரு கெஸ்டா? ஓய் டின்டின், வந்த வேலை முடிஞ்சதுன்னா கிளம்ப வேண்டியதானே? இதை ஆர்கே கேட்டு முடிக்கும் முன்பே இடையில் அரண் போல் வந்திருந்தனர் ஆரியன் மற்றும் ரோஷினி இருவரும். அவ என்னோட கெஸ்ட். அதேதான் நானும் கேக்குறேன். நீங்க 2 பேருமே என்னோட கெஸ்ட். சோ உங்களுக்கெல்லாம் கெஸ்டா? வெல், நாங்க இங்க இருக்கிறது தான் உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? ஃபைன், அப்போ we are leaving. கிளம்பிட்டீனா வாரோஷினி போலாம். ரோமியோ சார், போறது தான் போறீங்க. அப்படியே உங்களோட அந்த சிஇஓ போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு அதுக்கான காரணத்தை உங்க சீலோட கைப்பட எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு வீட்ல சொல்ல வசதியா இருக்கும். இதை கேட்டு உறைந்து போய் நகராமல் அப்படியே நின்றிருந்த ஆரியனை பார்த்த ஆர்கே உதடு பிரிக்காமல் அமைதியாக சிரித்தான். மேலும், முடியாதுல்ல, அப்ப அமைதியா நான் சொல்றத அப்படியே கேளு. இதுவரை நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ரோஷினிக்கு ஆரியனின் அமைதி இவளுக்கு ஏதோ செய்தி கூறியது போல இருந்தது. அதனால் அவளாக முன்வந்தாள். சார், எங்களால உங்க நடுவுல பிரச்சனை வேண்டாம். நாங்களே இங்க இருந்து டீசெண்டா கிளம்பிடுறோம். இதுவரைக்கும் நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கூறியவள் டீனாவின் கையை பிடித்துக்கொண்டு ஆர்கேவை கண்டுகொள்ளாமல் அவனை கடந்து ஆரியனை நோக்கி திரும்பியவளின் கையை பிடித்து தடுத்திருந்தான் ஆர்கே. ஆர்கே, you are crossing the limits. இவ இன்னும் என்னோட அசிஸ்டன்ட். சோ அப்படிதான் பண்ணுவேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஆரியன் கோபமாக கையை முறுக்கிக் கொண்டு ஆர்கேவை அடிக்கும் முன் அவனின் நெஞ்சில் ஒற்றை கையை வைத்து தடுத்திருந்தவள் ஆரியனை பேசவிடாமல் தடுத்தாள். ஆரியன் சார், எனக்காக நீங்க போராடினது போதும். இது என்னோட பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். ப்ளீஸ் லெட் மீ ஹேண்டில் இட். பிலீவ் மீ. ஆர்கே சார், உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது தானே பிரச்சனை. அப்ப எது சொல்லணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க இருந்து போயிட்டா உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் தானே? கேட்டவளை வில்லத்தனமாக பார்த்து சிரித்து வைத்தான். சூப்பர், பிராவோ. மொத்தத்துல இங்கிருந்து கிளம்பு. நானாவது இந்த டெய்லி சோப்ரட்டாம இல்லாம நிம்மதியா இருப்பேன். பட் 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 அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 1 கோடிக்கான செக் லீஃப என்னோட மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு எங்க வேணாலும் போ. இல்ல என்னால கொடுக்க முடியாது, என்கிட்ட அவ்வளவு வசதி இல்ல, இப்படி ஏதாவது சின்ன பிள்ளைத்தனமா ரீசன் இருந்தா உன்னோட கடன் முடியற வரைக்கும் எனக்கு மட்டும் அசிஸ்டண்டா வேலையை பார்த்துட்டு உன்னோட கடனை முடிச்சிடு. அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் போ, எங்க வேணாலும் ஒளிஞ்சு போ. ஐ டோன்ட் கேர். ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி நிதானமாக கூறிவிட்டு அலுப்பாக சோம்பல் முறித்தவன் அங்கிருந்து நகரும் முன் ஆரியன் தொடர்ந்தான். வெயிட் ஆர்கே, ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரோஷினி எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு அவ்வளவு பெரிய பணம் தேவை இல்லையே. நீ எதுவும் அவளை தேவையில்லாம டார்கெட் பண்ணிட்டு இருக்கியா? ரோமியோ சார், இந்த மாதிரி சில்லற பிசினஸ் பத்தி எல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்ல. இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன், கேட்டுக்கோங்க. பார்ட்டி அன்னைக்கு மேடம் போட்டுக்கிட்டு போயிருந்தாங்களே ட்ரெஸ், அது 10 லட்சம். அதுக்கு மேல அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவரை இம்போர்ட் பண்ணி ஷ்ரக் செஞ்சதுக்கு 15 லட்சம். காதுல போட்டிருந்த இயரிங்ஸ் 12 லட்சம். கழுத்துல இருந்த நெக் பீஸ் 25 lakhs. உங்களை காப்பாத்தும் போது நீங்க கிழிச்சிங்களே என்னோட ட்ரெஸ், அது 12 லட்சம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அண்ட் இங்க தங்குறது திங்கிறது இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டல் 1 crore. ஜஸ்ட் அன்பிலீவபிள். தி கிரேட் ஆர்கே, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நீ வேணும்னு தான் பண்ற. வெல், அவ உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் செட்டில் பண்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ரோமியோ சார். பட் அதை எனக்கு இன்னைக்கே கொடுத்து செட்டில் பண்ணணும். ஓகே தானே?
எனக்கு ரோஷினியை விட 1 கோடி ஒன்னும் பெரிய அமௌண்ட் இல்ல. இப்பவே உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். கூறியவன் தனது மேனேஜருக்கு அழைப்பு கொடுத்து காத்திருந்தவன், சிறிது நேரம் பேசிவிட்டு வந்தவன் வேகமாக ஆர்கேவை நெருங்கி அவனது சட்டை காலரை பிடித்திருந்தான். ப்ரோ, கூல், என்னாச்சு? கேட்டவனின் முகத்தில் ஒரு குத்துவிட முயற்சி செய்து இருவரும் சிறுபிள்ளைகள் போல் சட்டையை கட்டிப்பிடித்து உருண்டு சண்டை போட்டுக்கொண்டே கேட்டபடி மூக்கில் குத்தினான் ஆர்கே. ஆரியனின் அடியிலிருந்து தப்பித்துக் கொண்டே எதிர்த்தாக்குதலை செய்தபடியே என்றான் ஆர்கே. என்னோட அக்கவுண்டை எதுக்காக ஃப்ரீஸ் பண்ணிருக்க? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? ரோஷினியை கஷ்டப்படுத்த ஏண்டா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? கேட்டபடி மூக்கில் குத்தினான் ஆர்கே. ஆரியனின் அடியிலிருந்து தப்பித்துக் கொண்டே எதிர்த்தாக்குதலை செய்தபடியே, அது உன்னோட பிரச்சனை. நீ கொடுக்கறேன்னு சொன்ன 1 கோடி எனக்கு இன்னிக்கே வேணும், இல்லையா எனக்கு ரோஷினி வேணும் என்றான் ஆர்கே. எபிசோட் 82 ஆர்கேஸ் அட்ராசிட்டிஸ். வாட்? என்ன? என்னது? ரோஷினி உனக்கு வேணுமா? இப்படி கேட்க உனக்கு அசிங்கமா இல்ல? இவ்வாறு அனைவரும் அவரவர் பாணியில் கேட்டவர்களை ஏதோ கோமாளியை பார்த்து சிரிப்பது போல் சிரிப்பவனை இப்போது மற்றவர்கள் வினோதமாக பார்த்து வைத்தனர். டேய், முதல்ல சிரிக்கிறத நிறுத்துடா. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆர்கே முயன்று சிரிப்பை கட்டுப்படுத்தியவன் அனைவரையும் ஒருமுறை பார்த்து மறுப்பாக தலையசைத்து தனது மறுப்பை கூறியவன் ஆரியன் பின்னால் நின்று கொண்டிருந்த ரோஷினியை நெருங்கி அவளின் தாடையை பிடித்துக் கொண்டான். ஓ, மேடம்க்கு இப்படி ஒரு ஐடியா வேற இருக்கா? உன்னையெல்லாம் என்னோட ஸ்டேட்டஸுக்கு என்னோட அசிஸ்டண்டா வச்சிருக்கிறதே அசிங்கமா நினைக்கிறேன். சோ பெருசு பெருசா கனவு காணாம ஒழுங்கா எனக்கு கொடுக்க வேண்டிய 1 கோடி கடன் முடியற வரைக்கும் என்னோட அசிஸ்டண்டா மட்டும் வேலைய பார்த்துட்டு வேற எங்கேயாவது போய்கிட்டே இரு. இவன் பேசத் தொடங்கும் போதே அவனை தடுக்க வந்த ஆரியனை அவன் பின்னால் நின்றபடியே தடுத்த டீனா கிசுகிசுப்பான குரலில் பேசினாள். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவர் பேசுறதுலயும் நமக்கு ஒரு நல்லது இருக்கு. புருவங்கள் சுருக்கி அவனும் அதே கிசுகிசுப்பான குரலில் கேட்டான். என்ன நல்லது? நாம பண்ணணும்னு நினைச்சதுதான் அவரும் பண்றாரு. எப்படியோ ரோஷினி இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி ஆபீஸ்க்கு வந்தா போதும். என்ன நான் சொல்றது சரிதானே? பட் அந்த 1 கோடி என்ன கணக்கா இருக்கும்? யோசித்தவனின் மூளையில் அடுத்த கேள்வி பூதாகரமாக வந்து சென்றது. ஆர்கேவிடமே கேட்டு தனது சந்தேகத்தை இன்றே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். இவர்களின் எண்ணத்தில் இவ்வாறு சென்று கொண்டிருக்க ரோஷினிக்கு மனதில் இதற்கு எதிர்மறையாக வேறொரு உற்சாகம் பிறந்திருந்தது. அவள் மனதில் ஆர்கேவின் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு வேலை பார்த்தால் எப்போதும் ஆரியனுடன் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இருந்தாள். ஐயோ பாவம், ஆரியனுடன் வாழ ஆசைப்பட்டு ஒரு வானரத்திடம் சிக்கப் போகும் தனது நிலை தெரியாமல் நாளைய நாளை புதிதாக தொடங்க நினைத்து மீண்டும் தனது அறையில் சென்று புகுந்து கொண்டாள். அவள் சென்றதும் ஆரியன் ஆர்கேவை அழைத்தான். இப்ப என்ன? தனியா பேசணும். சந்தோஷமா பேசு. எனக்கும் இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. கூறியவனின் பார்வை டீனாவை நோக்கி கொண்டிருந்தது. இவளோ எப்படி இங்கிருந்து தப்பிப்பது என்பது போல் பார்த்து கொண்டிருந்தாள். ஓய் டின்டின், வா. உன்னோட பாஸுக்கு தனியா பேசணுமா? நம்ம அப்படி போய் பேசிக்கலாம். இவ்வாறு கூறியவனை கொடைவெறி கொண்டு பார்த்தான் ஆரியன். டேய், நான் பேசணும்னு சொன்னது உன் கூட. சோ வெயிட். அண்ட் டீனா, நீ உள்ள ரோஷினி கிட்ட போ. அனுப்பியவன் ஆர்கே மறுத்து பேசும் முன் அவனது சட்டை காலரை பிடித்து இழுத்து கொண்டு கார்டன் பக்கம் சென்றான். டேய், எதுக்கு உள்ள இவ்ளோ டிராமா பண்ண? எது? நான் டிராமா பண்ணனா? போடா. ஐ am 100% பிசினஸ் மேன். எனக்கு உன்ன மாதிரி சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. Got it? Yes, I know. உனக்குள்ள சென்டிமெண்ட்ஸ் கிடையாதுன்னு. பட் ரோஷினிய என்னதான் நீ ரோமியோன்னு கூப்பிட்டாலும் அவகிட்ட நீ வேற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன விஷயம்? டேய், கரெக்ட். She is different. எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. இவ்வாறு சொன்னதும் ஆரியனின் முகம் மாறியதை உணர்ந்த ஆர்கே சத்தமாக சிரித்தான். இந்த எமோஷன்ஸ்ங்கிற டிராமாக்குள்ள நான் வரமாட்டேன். பட் நீ சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கு. கொஞ்சம் உண்மையா? அது என்ன உண்மை? டோன்ட் பேனிக், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் உன்னை ரோஷினியோட ரூம் கதவை மூடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அவளுக்கு இருக்கிற கிளாஸ்ட்ரோபோபியா தான். மேபி இது அவளோட ட்ராமாவால கூட இருக்கலாம். இது உனக்கு எப்படி தெரியும்? டேய், ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா மட்டும் பத்தாது. அவளோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கணும். ஒருவேளை நீ அவளை உண்மையா விரும்பலையோ என்னவோ, அதான் உனக்கு தெரியல. அசால்ட்டாக கூறி தோள்களை குலுக்கியபடியே சென்று விட்டான். தனித்து விடப்பட்ட ஆரியனுக்கு சற்று நேரத்திற்கு முன்பு ஆர்கே கூறி சென்றதே மூளையில் சென்று கொண்டிருந்தது.
இப்ப இவன் நம்ம ரோஷினிய சரியா விரும்பல, அதனால கவனிக்கலன்னு சொல்றானா? இல்ல அவனுக்கு ரோஷினிய பிடிச்சிருக்கிறதுனாலதான் அவன் சரியா கவனிச்சதா சொல்லிட்டு போறானா? சரியில்லையே. எப்படி பார்த்தாலும் எனக்கு போட்டியா வரதே இவனுக்கு வேலையா போச்சு. ஆனா ரோஷினி எனக்குதான், எனக்கு மட்டும்தான். கூறியவனின் கண்களில் கோபக்கனல் தெரிந்தது. அதே கோபத்தோடு வேகமாக அவனது காரை கிளப்பிக் கொண்டு வெளியே கிளம்பி விட்டான். நவி மும்பை ஹார்பரில் இழிந்த பழைய கட்டிடத்தின் ஒரு அறை முழுவதும் இரத்த வாடை வீச 4 பேர் உயிர் மட்டும் எஞ்சிய நிலையில் கை கால்கள் முறிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். அதே அறையின் ஒரு ஓரத்தில் ஆடையில்லா உடலை மறைக்க கை கால்களை மடக்கி உடலை குறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் ஜாக்கி. அவன் மூச்சுவிட சிரமப்பட்டவாறே தன்னை சுற்றி கிடந்தவர்களை நகம் முழுவதும் நீக்கப்பட்டு வீங்கிய தனது விரலால் குத்த முயற்சி செய்து முடியாமல் பயந்து பயந்து உதைத்து எழுப்பிக் கொண்டிருந்தான். டேய் டேய் எந்திரடா, தண்ணி தண்ணி கொண்டு வா. அப்போது அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. அதுவரை இருள் சூழ்ந்திருந்த அந்த சிறிய அறையில் வெளிச்சம் பரவியதும் கண்களை சிரமப்பட்டு திறந்தவன் சுற்றி இருந்தவர்களை பார்த்து கதறினான். காரணம், இவ்வளவு நேரம் சரியாக வெளிச்சமில்லாமல் யாரோ அருகில் இருப்பது போல் தெரிந்தது. ஆனால் இப்போது அந்த அறை முழுவதும் இவனின் ஆட்கள் ஒவ்வொருவரும் அணு அணுவாக சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்திருந்தனர். இப்போது தாராவை பாலியல் கொடுமை செய்து நாய்க்கு இரையாக்கியவர்களே கை கால் என்று அனைத்து உறுப்புகளையும் அடித்தே செயலிழக்க செய்து உடலில் வெறும் உயிர் மட்டுமே விட்டு வைத்திருந்தனர். அவர்களை பார்த்துத்தான் ஜாக்கி கத்திக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு என்ற பூட் சத்தம் ஜாக்கியின் காதில் கேட்டது. அவ்வெளிச்சத்தின் தாக்கத்தால் தனது கண்களை சுருக்கிய ஜாக்கி வந்தது யார் என்று பார்க்க முயன்றான். கண்களில் அனல் திரிக்க கோபமாக உள்ளே வந்தவன் நிர்வாணமாக இருந்த ஜாக்கியை ஒரு புழுவை பார்ப்பது போல வெறுப்புடன் பார்த்தான். தன்னை அனல் கக்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தவனிடம் தண்ணி தண்ணி கேட்டவனை முறைத்தவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவனின் கையில் வைத்திருந்த பாட்டிலை பிடுங்கி ஜாக்கி மீது ஊற்றினான். அவனும் குடிக்க நீர் கிடைத்த மகிழ்ச்சியில் வேக வேகமாக குடித்தவன் சற்று நேரத்தில் தொண்டை எரிய தொடங்கியதும் தரையில் படுத்து உருள ஆரம்பித்தான். இவனின் நிலையை பார்த்து கொண்டு நின்றிருந்த அந்த ஆடவன் சத்தமாக சிரித்துக் கொண்டே பேசினான். ஓ, மை மிஸ்டேக். தண்ணி கேட்டதும் ரம் கொடுத்துட்டேன். என்ன பண்ண சொல்ற? எனக்கு தெரிஞ்ச தண்ணி இதுதான். ஜாக்கி தவழ்ந்து வந்து ஷேடோ மேனின் காலை பிடித்துக் கொண்டவன் கெஞ்சத் தொடங்கினான். என்ன இன்னும் எவ்வளவு வேணாலும் டார்ச்சர் பண்ணிக்க, ஆனா இந்த மாதிரி அழுக்கான இடத்துல மட்டும் விட்டுட்டு போகாத. பிளீஸ், என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. என்னால இத பேர் பண்ணிக்கவே முடியல. மூச்சு முட்டுது. அழுக்கா? எங்க? இதோ இங்க 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 கூட இருக்கு பாரு. உடல் முழுவதையும் சுற்றி சுற்றி காண்பித்தான். இதற்கு மாஸ்க்மேனிடம் பதில் இல்லை. மாறாக அவனது ஆட்களுக்கு செய்கை மூலமாக செய்தி கூறினான். அடுத்த நிமிடம் அவர்கள் ஜாக்கியை வேறு ஒரு அறைக்குள் தள்ளிவிட்டு கதவை மூடினர். அறையின் உள்ளே கீழே விழுந்தவன் அருகே ஏதோ ஒன்று உருளுவது போல இருக்கவும் நிமிர்ந்து பார்த்தவனின் அதிர்ச்சியில் மெதுவாக பின்னால் செல்ல முயன்றான். காரணம், அவன் முன்னே ஒரு வெள்ளை புலி இவனை முறைத்தவாறு ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டிருந்தது. புலியை பார்த்த ஜாக்கிக்கு வியர்த்தது. உடல் முழுக்க நடுக்க தொடங்கியிருந்தது. மெல்ல அவன் அருகில் நடந்து வந்த புலி அவனை புகர்ந்து பார்த்து பரிசோதித்துக் கொண்டிருந்தது. ஜாக்கி பயத்தில் ஷூ ஷூ என்று நாயை விரட்டுவது போல் விரட்ட அதுவும் சென்று அந்த அறையின் ஒரு மூலையில் இவனை பார்த்து உரிமையவாறே போய் அமர்ந்து கொண்டது. அதுவரை பயத்தில் இருந்தவன் இப்போது புலி தன்னை கண்டு பயந்து விட்டதாக நினைத்துக் கொண்டு சற்று பயம் தெளிந்து திமிராக நிமிர்ந்து அமர்ந்தான். பின் அவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த புலி வேகமாக எழுந்து இவனை நோக்கி வந்தது. எபிசோட் 83 ஜிம்மி அட்டாக்ஸ் ஜாக்கி. புலி தன்னை நோக்கி வருவதை பயத்தோடு பார்த்த ஜாக்கி சிறிது சிறிதாக பின்னால் நகரத் துவங்கியவன் கதவோடு ஒட்டிக்கொண்டு அமர்ந்தபடியே அந்த கதவை வேக வேகமாக தட்ட ஆரம்பித்தான். புலி, இங்க புலி இருக்கு, கதவை தரங்க, யாராவது கதவை தரங்கடா. வெளியே இவன் கத்தி கதறுவதை ரசித்தபடி நின்று கொண்டிருந்த மாஸ்க் மேன் கதவின் அருகே வந்தவன் பப்பி அட்டாக் கட்டளையிட்ட அடுத்த நொடி ஜாக்கியின் அலறல் சத்தமும் புலியின் கர்ஜனையும் அந்த இடம் முழுக்க எதிரொலித்தது. சற்று நேரத்தில் அவனது சத்தம் சிறிது சிறிதாக குறைந்தது. ஜாக்கி அடைக்கப்பட்டிருந்த அறையின் கதவுக்கு கீழே இருக்கும் துவாரம் வழியாக வரி வரியாக ரத்தம் வெளியே வரத் தொடங்கியிருந்தது. அதை பார்த்த மாஸ்க்மேன்
திருப்தி அடைந்து ஒரு மெல்லிய புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். அப்போது அவன் காதில் ஜாக்கி கடினப்பட்டு திக்கி திக்கி எதுவோ கூறுவது புரிந்தது. ஆனால் ஜிம்மி ப்ளீஸ், இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் அவன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. மாஸ்க்மேன் ஜாக்கியின் தலைமுடியை கொத்தாக பிடித்து தன்னை பார்க்க செய்தவன் யாரு அவன்? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நறுக்கென்ற சத்தத்தோடு ஜாக்கியின் உயிர் போனது. காரணம், ஜிம்மி அவனது குரல் வலையை கடித்திருந்தது. மாஸ்க்மேன் கோபமாக அவனது பெல்ட்டை உருவியதும் ஜிம்மி பாய்ந்து அந்த அறையின் மூலையில் பதுங்கியது. 2 மணி நேரம் கழித்து ஆர்கேவின் ஃபார்ம் ஹவுஸுக்கு பின் பக்கம் தனது காரை நிறுத்திய மாஸ்க்மேன் யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்பது போல் சுற்றி பார்த்துவிட்டு அசால்ட்டாக ஒற்றை கையை வைத்து காம்பவுண்ட் சுவற்றை தாண்டியவன் என்னவோ முன்னரே தான் எடுத்து வைத்துவிட்டு சென்றது போல் நேராக ஒரு மறைவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏணியை எடுத்து ஒரு ஜன்னலின் அருகே போட்டான். அந்த ஏணியின் உதவியோடு ஏறியவன் அந்த ஜன்னல் வழியாக ரோஷினியின் அறைக்குள் குதித்தான். இருள் சூழ்ந்த அந்த அறையின் நடுவே போடப்பட்டிருந்த கட்டிலில் தூக்கத்திலும் பயத்தில் வேர்வை வழிய கை கால்களை குறுக்கிக் கொண்டு உடல் நடுங்கியபடி இருந்தாள் ரோஷினி. அவளின் உதடுகளோ ஏதோ ஒரு பெயரை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. ஆரி, ஆரி. மங்கிய நிலா வெளிச்சத்தில் அவளை பார்த்த மாஸ்க்மேன் மெதுவாக அவள் அருகில் சென்றவன் ரோஷினியின் தலையை வருடி கொடுக்க ஆரம்பித்தான். சற்று நேரத்தில் அவள் தலையை வருடி கொண்டிருந்தவனின் விரல்கள் அவளின் அழுது அழுது வீங்கிய கண்களை வருடி கொடுத்தவன் அதில் மென்மையாக இதழ் பதித்தவன். அடுத்து அவளது கன்னம், மூக்கு என்று இறங்கியவன் பார்வை இறுதியாக ரோஷினியின் இதழில் வந்து நின்றது. இவ்வளவு நேரம் பயத்தில் நடுங்கிய அவளின் உதடுகள் இப்போது எதையோ எதிர்பார்த்தவள் போல் உதடுகளை குவித்து காற்றில் படம் வரையத் தொடங்கியவளை முதலில் சந்தேகமாக பார்த்தான். ஆனால் இப்போதும் ரோஷினியின் விழிகள் மூடியே இருந்தது. அதை கண்டு உல்லாசமாக சிரித்த அந்த ஆடவன் மின்னல் வேகத்தில் பெண்ணவளின் இதழ்களை முற்றுகையிட்டவனின் வேகம் மிகவும் மென்மையாகவே இருந்தது. நீண்ட நேர இதழ் முத்தத்திற்கு பின் அவளை விடுவித்தவன் அவனது நெஞ்சாங்கூட்டில் புதைத்து வைத்துக் கொள்பவன் போல் ரோஷினியை அவனது நெஞ்சில் தாங்கி தலை வருடி தூங்க வைத்தான். மருந்தின் வீரியத்தில் இது எதுவுமே தெரியாமல் இருந்த ரோஷினிக்குத்தான் பாதுகாப்பான அரவணைப்பில் இருப்பது போல் அவளது உள்ளுணர்வு கூறியதோ என்னவோ. நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தில் ஆரியின் நெஞ்சில் தலை வைத்து உறங்குவது போன்ற கனவு கண்டு கொண்டிருந்தாள். மறுநாள் விடியல் வரை கனவில் அவளின் ஆரியின் சேட்டைகள் நீண்டு கொண்டே இருக்க செல்ல சினுங்கல்களுடன் கண் விழித்தாள் ரோஷினி. தான் எங்கு இருக்கிறோம் என்று உணர்ந்தவளின் இதழில் இருந்த புன்னகை மறைந்து தனது அருகில் பார்க்க அங்கு யாரோ வந்து சென்ற அடையாளம் நன்றாகவே தெரிந்தது. அதை பார்த்தவுடன் புன்னகையுடன் நல்ல மனநிலையில் மகிழ்ச்சியாக அலுவலகத்திற்கு கிளம்ப வெளியே வந்தாள். வந்தவள் கண்டது ஒருவரை ஒருவர் முறைத்தபடி எப்போது வேண்டுமானாலும் அடிதடி துவங்கும் நிலையில் நின்றிருந்த ஆரியன் மற்றும் ஆர்கே வைத்தான். மீண்டும் மீண்டுமா? நேத்து ஆரம்பிச்ச சண்டையை இப்ப வரைக்கும் முடிக்கலையா? சிறிது நேரத்திற்கு முன்பு எப்போதும் போல் ஆர்கே அலுவலகம் கிளம்பி சாப்பிட வந்து அமர்ந்தவனுக்கு மேஜையில் எதுவுமே வைக்கப்படாமல் இருந்தது. சிறிது நேரம் பொறுத்திருந்தவன் கோபமாக சமையல் செய்பவரை அழைத்தான். மணியண்ணா, மணியண்ணா, தம்பி வந்துட்டானுங்க. வந்துட்ட. எது கூப்பிட்டீங்க? எல்லாரும் என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா? என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எங்க? கோபமாக கர்ஜித்தவனை பார்த்து பயந்தவாறே தலையை சொரிந்தவர் தயங்கியபடியே தொடர்ந்தார். அது அது வந்து தம்பி, ஆரியன் தம்பி காலையில இருந்து எங்களைய சமையல் அறைக்குள்ளேயே விடாம அவரே ரோஷினி பேபிக்கு டிஃபன் தனியா மதிய சாப்பாடு தனியான்னு வகை வகையா சமைச்சு கலக்கிட்டுக்கிறாரு. அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே சமைக்க முடியல. ஓ, உங்களுக்கு ரோஷினி என்னில இருந்து ரோஷினி பேபி ஆனாங்க. அவன் தான் கிறுக்குத்தனமா என்னவோ பண்றான். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியாதா? எனக்கு அதே பயந்தா என்ன, எனக்கு வேலை போயிடும். ஆனா அவங்களும் ரோஷினி பேபிய ஒரு தடவை பார்த்தா போதும் நம்மள மாதிரியே மாறிடுவாங்க. மணியண்ணா, நீங்க வேணும்னா அந்த டிராமா பார்ட்டிய பார்த்து ஏமாறலாம். ஆனா இந்த ஆர்கேவை யாராலையும் ஏமாத்த முடியாது. கண்டுபிடிக்கிறேன். அவ எதுக்கு ஆரியனை பைத்தியமாக்குறான்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே 4 வேலையாட்கள் கைகளில் உணவை வரிசையாக எடுத்துக்கொண்டு ரோஷினியின் அறையை நோக்கி நடக்க அவர்கள் முன்னால் ஹெட் செஃப் போல் அனைவரையும் வழி நடத்தி சென்று கொண்டிருந்தான் ஆரியன். அவர்களை சொடக்கிட்டு தடுத்தான் ஆர்கே. கையில இருக்கிற எல்லாத்தையும் டேபிள்ல கொண்டு வந்து வைங்க. இதை கேட்ட ஆரியன் அவனை பார்த்து மறுப்பாக தலையசைத்தான்.
இது எல்லாமே ரோஷினி பேபிக்கு. சோ நேரா அவளோட ரூமுக்கு கொண்டு போங்க. இப்படி இருவரும் மாறி மாறி கட்டளையிட வேலையாட்களோ ஆரியன் சொல்வதை செய்வதா இல்லை ஆர்கேவின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பதா என்று புரியாமல் குழம்பிப் போய் நின்றிருந்தனர். அதனால் ஆர்கே நேராக ஆரியன் கையில் இருந்த ஆரஞ்சு ஜூஸ் கிளாஸை எடுத்துக்கொண்டான். அதற்கு ஆரியன் ஏகத்திற்கும் முறைத்து கொண்டே, டேய், முதல்ல அந்த ஜூஸ் கிளாஸ் என்கிட்ட கொடு, இது உனக்கு இல்ல. கேட்டுக்கொண்டிருந்தவனை மதிக்காமல் ஆர்கே மேலும் ஒரு பிரெட் துண்டையும் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டான். இதை பார்த்த ஆரியன் கோபத்தில் திட்டிக் கொண்டே இருந்தான். ஆனால் ஆர்கே எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக சாப்பிட்டு முடித்தவன் தனது காதை உடைந்து விட்டபடியே தொடர்ந்தான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். இன்னும் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் இப்படி கத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லையே, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சோ உன்னோட இந்த பேபி சிட்டிங் ஒர்க்க முடிச்சிட்டு டைம் இருந்தா உன் பேபிய ஆபீஸ்க்கு அனுப்பி வை. நீயும் வந்து சேரு. இல்லனா கிரைம் ரேட் உனக்கும் சேர்த்து ரோஷினி பேபி தலையில பில்ல எழுதிடுவேன். காட் இட்? உன்னால முடிஞ்சா என்ன மீறி ரோஷினியை தொட்டு பாருடா. அதுக்கப்புறம் உனக்கு இந்த ஆரியன் யாருன்னு தெரியும். இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்களைத்தான் ரோஷினி பார்த்து அழுத்து கொண்டாள். அதுக்கப்புறம் உனக்கு இந்த ஆரியன் யாருன்னு தெரியும் என்று அவன் கூறியது மட்டும் ரோஷினியின் காதில் விழுந்தது. அட பாவிகளா, இன்னுமாடா இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு? இல்ல இல்ல, இவனுங்க 2 பேரையும் இப்படியே விட்டுட்டு போனா நான் திரும்ப வர வரைக்கும் இதே பொசிஷன்லயே நின்னாலும் நிப்பானுங்க. சோ என்றபடியே படியில் இறங்கி வந்தவள், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பாஸ் அண்ட் குட்டி பாஸ், உங்க பிரச்சனைய கொஞ்சம் ஓரமா நின்னு பேசி தீர்த்துக்கோங்களேன் ப்ளீஸ். பிகாஸ் எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. கூறியவள் வேண்டுமென்றே ஆர்கேவின் கையில் இருந்த ஜூஸை பிடுங்கி குடித்துக் கொண்டே அருகில் அவன் முன்பு எடுத்து வைத்திருந்த டோஸ்டை மறுகையில் எடுத்து சாப்பிட்டாள். ரோஷினியின் மீண்டும் பழையபடி துள்ளலாக பேசுவதை பார்த்த ஆரியன் மகிழ்ச்சியுடன் அவள் அருகில் வந்தான். ரோஷினி, பொறுமையா உட்காந்து சாப்பிடு. ரோஷினி தனது கையில் இருந்த டோஸ்டை பாதி உண்டுவிட்டு மீதியை ஆரியனிடம் கொடுத்தவள் வேண்டுமென்றே ஆர்கேவை பார்த்து கொண்டே, சார் எனக்கு போதும், அண்ட் நான் லேட்டா போனா என்னோட பாஸ்க்கு மூக்குல வேர்த்துடும், அப்புறம் என்னோட உயிரை வாங்குவார். சோ நான் கிளம்புறேன். பாய், see you in ஆஃபீஸ். கூறியபடியே வெளியே சென்றாள். எபிசோட் 84 ஸ்டக் இன் லிஃப்ட். ரோஷினி அலுவலகத்திற்கு செல்வதாக கூறிவிட்டு அவனை கடந்து சென்ற நிமிடம் அவளின் கையை பற்றிக் கொண்டான் ஆரியன். ரோஸ் நில்லு, நானும் வரேன். இதை பார்த்த ஆர்கே, சரிதான் போடி, டிராமா குயின் என்றும் ஒரே நேரத்தில் இருவர் வெவ்வேறு விதமாக கூறியவர்களை திரும்பி பார்த்தாள். என்கிட்ட வராதீங்க, முள்கரண்டிய சங்குல குத்திருவேன். இருவரையும் மிரட்டுவது போல் கூறினாள். ஆரியன் இதனை சிரித்தபடியே எடுத்துக்கொண்டான். பின் தனது ஆப்ரானை கழட்டிக்கொண்டே தொடர்ந்தான். இந்த ஏரியால டாக்ஸி கிடையாது. சோ 2 minutes, இப்ப வந்துடுறேன். கூறியவன் தனது கோட்டினை ஒரு கையிலும் கார் சாவியை மறு கையிலும் எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு முகத்தை சுழித்துக் கொண்டவன், 2 minutesல ரெடியாக நீ என்ன மேகியா? சொல்லியபடியே ஆர்கேவும் அவர்கள் பின்னால் நடந்தான். காரின் முன் டிரைவர் சீட்டின் பக்கத்து இருக்கையின் கதவை திறந்து முதலில் ரோஷினியை அமர வைத்தவன் சிரித்தபடியே சுற்றி கொண்டு மறுபடியும் வந்து அமர்ந்து கொண்டு காரை கிளப்பினான் ஆரியன். அடுத்த 30 நிமிடங்களில் ஆரியனின் வெள்ளை கார் ஆபீஸின் பார்க்கிங்கில் நின்றது. அவனின் காரை முந்திக் கொண்டு ஆர்கேவின் கருப்பு நிற காரும் மின்னல் போல் வந்து நின்றது. அவனை பார்த்த ரோஷினி, என்னடா இன்னும் வரலையேன்னு நினைச்சேன், வந்துட்டாரு. ஆரியன் சார், இவருக்கு என்னதான் வேணுமா? எப்ப பார்த்தாலும் சும்மா சும்மா உங்க கூடவே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதான் எனக்கும் புரியல. இவன் எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டான். வெல், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். அவன் பிரச்சனை பண்றது என் கூட இல்ல, உன் கூட. சரி, அந்த ஹிட்லர் என்னதான் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கு, நான் போறேன். கூறியவள் காரை விட்டு வெளியே செல்லும் முன் அவளின் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தான் ஆரியன். அவன் இவ்வாறு செய்வான் என்று எதிர்பார்த்திராத ரோஷினி அவன் மேலேயே சரிந்து விழுந்தாள். அவள் இழுத்த வேகத்தில் அவளது கேசம் ஆரியனின் முகத்தை மறைத்திருந்தது. தன் மேல் சரிந்து கிடந்தவளை ஆசையாக பார்த்த ஆரியன் தனது ஒற்றை விரலால் அவளின் கேசத்தை விலக்கிவிட்டான். அதில் உடல் சிலிர்த்து ரோஷினி கண்கள் மூடி அமர்ந்திருந்தாள். அவளின் அந்த மௌன நிலையை கலைக்க லேசாக ரோஷினியின் முகத்தில் ஊதினான் ஆரியன். முந்தைய இரவு வந்த கனவின் தாக்கத்தால் இவளுக்கு ஆரியன் ஊதியதும் அவளுக்கு உடலெல்லாம் சிலிர்த்து அடங்கியது. இதனை கண்டு ஆரியன் அவளின் சம்மதமாக எடுத்துக்கொண்டு மேலும் அவள் இதழை நோக்கி நெருங்கினான். அப்போது ஆரியனின் கார் பெரும் அதிர்வுடன் ஆடி நின்றது. அதில் பயந்து கண்களை திறந்த ரோஷினி
ஆரியனை தனக்கு இவ்வளவு அருகில் பார்த்து பதறியவளாய் வேக வேகமாக முடியை ஒதுக்கி தன் காதுக்கு பின்னால் விட்டுக்கொண்டு காரை விட்டு வெளியே இறங்கினாள். ஆரியனும் தன் தலையை கோதியவன் சிவந்திருந்த தனது முகத்தை அழுத்தி துடைத்துக் கொண்டு அவளின் பின்னால் நடந்தான். காரின் வெளியே காரை தட்டி கொண்டு நின்றிருந்த ஆர்கே செம்மை பூசி இருந்த ஆரியனின் முகத்தை பார்த்து, வீட்ல இருந்து நேரா ஆபீஸ்க்கு தானே வர, இல்ல வழியில ஏதாவது ஹோலை விளையாடிட்டு வரியா? ஆரியனுக்கு ஒன்னும் புரியவில்லை. குழப்பமாக ஆர்கேவை பார்த்தான். டே கிறுக்கா, ஒரு நாளாவது புரியுற மாதிரி பேசிருக்கியாடா நீ? பேசியபடியே லிப்டை நோக்கி நடந்தனர். ஆரியன் மற்றும் ரோஷினி ஒன்றாக வருவதை பார்த்த ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிசுகிசுக்க தொடங்கினர். அதை கண்டுகொள்ளாமல் ஆரியன் அவளை தன்னோடு லிப்டின் உள்ளே அழைத்து செல்லும் முன் ஆர்கே அவளை கழுகு போல் கொத்திக்கொண்டு அவனது பிரைவேட் லிப்டில் புகுந்திருந்தான். ஆரியன் தனது கையையும் ஆர்கே சென்று மறைந்த திசையையும் மாறி மாறி பார்த்தவன் வேகமாக அவன் இருந்த லிப்டை விட்டு வெளியே வந்தான். படிகளில் ஏறி ஒவ்வொரு தளமாக ஆர்கேவின் லிப்டின் மேலும் கீழும் செல்லும் பட்டனை தொடர்ந்து அழுத்திக் கொண்டே இருந்தான். லிப்டின் உள்ளே ஆர்கேவிற்கு முதுகு காட்டிக் கொண்டு நின்றிருந்தாள் ரோஷினி. அவளையே கண்களை விளக்காமல் பார்த்தவனுக்கு இவளை வம்பிழுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதனால் அவளை பின்னாலிருந்து நெருங்கி நின்றான். ரோஷினிக்கு தன் கழுத்தில் ஏதோ சூடான காற்றுப்படுவதை உணர்ந்தவள் சட்டென திரும்பி பார்த்தபோது அவளுக்கும் மிக நெருக்கத்தில் நின்றிருந்தான் ஆர்கே. அதை சற்றும் எதிர்பார்த்திராத ரோஷினி கண்களை அகல விரித்து பார்த்தவள் தடுமாறி பின்னால் விட சென்றாள். அதே நேரம் ஆரியன் வெளியே செய்த தவறால் லிப்ட் பெரிய ஆட்டம் கண்டு அப்படியே நின்று விட்டது. லிப்ட் நின்றதும் தானாக விளக்குகள் விட்டு விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து ரோஷினி பதறிப்போனாள். ஐயோ, என்ன ஆச்சு இப்போ? உங்க லிப்ட்ல கூட்டிட்டு வந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? Shut up! Let me check. கூறியவன் தனது போனை பாக்கெட்டில் இருந்து வெளியே எடுத்தான். ஆனால் ரோஷினி பதட்டத்தில் தெரியாமல் இங்கும் அங்கும் நடந்தவள் ஆர்கேவின் போனை தட்டிவிட்டாள். இவனின் செயலால் கோபமடைந்தான். Are you mad? என்று கேட்டு முடிப்பதற்குள் அங்கிருந்த பட்டன்கள் எல்லாவற்றையும் வேக வேகமாக அழுத்தி இருந்தாள். அவளின் செயலை பார்த்து தலையில் கை வைத்துக் கொண்ட ஆர்கே, ஹே பைத்தியமே, என்னடி பண்ற? செல்ஃபி எடுக்கிறேன், கூட வந்து போஸ் கொடுக்கறியா? இந்த தெனாவட்டுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, ஆனா பண்றது எல்லாம் அரமெண்டல் வேலை. யாரு, நான் அரமெண்டலா? யோ, சிவனேன்னு ஆரியம் கூட போய்கிட்டு இருந்தவள வாண்டடா இழுத்துட்டு வந்து வம்புல மாட்டி விட்டுருக்கிற நீதான் யா மென்டல். நானாவது அரமெண்டல் தான், ஆனா நீ முழு மென்டல், முழு மென்டல், முழு மென்டல் என்று கத்திக் கொண்டிருந்தாள். தனது காதை குடைந்து கொண்ட ஆர்கே, நான் முழு மென்டலா? முழு மென்டல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கியவனை கண்களை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் ரோஷினி. அவள் விலகாதவாறு தன் இரு கைகளையும் அவளின் இருபுறமும் வைத்து அணை கட்டியவன் அவள் எங்கும் நகராத வகையில் நிற்க வைத்திருந்தான். அதுவரை விட்டுவிட்டு எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் இப்போது மொத்தமாக அணைந்து விட்டது. பாஸ், பாஸ் இருக்கீங்களா? ஏதாவது பேசுங்களேன். கடவுளே கடவுளே கடவுளே, எப்படியாச்சும் என்ன மட்டும் காப்பாத்தி விட்டுடு, உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். பிரார்த்தனை செய்தவள் அருகில் நின்றிருந்த ஆர்கேவின் கழுத்தை கட்டிக்கொண்டாள். பாஸ், நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க இருட்டுல என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறது ரொம்ப தப்பு. வாட் இடியட்! நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேனா? நீ தான் என்னோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி பிடிச்சுக்கிட்டு நிக்கிற. என்ன விட்டு தள்ளி போடி, அப்பதான் என்னோட போனை தேடி எடுத்து வெளியில ஹெல்ப் கேட்க முடியும். முடியாது, நான் உங்களை விட மாட்டேன். என்னை இப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உங்க மொபைல்ல தேடுங்க. இப்படியே ரோஷினியின் தொல்லையால் ஆர்கே லிப்டில் சிக்கிக் கொண்டிருப்பதை வெளியே தகவல் கூற முடியாமல் போனது. வெளியே ஆரியன் மேலும் கீழும் ஓடி ஓடி களைத்து கால்கள் துவண்டு போய் படியில் அமர்ந்தவன் காதில் சிலர் பேசிக்கொள்வது கேட்டது. தாரி இப்படியே நின்னா எப்படி? பேசாம நாமளே ஏன் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணக்கூடாது? யோ, முதல்ல யாராவது ஃப்ரண்ட் ஆபீஸ்ல சொல்லி சீக்கிரமா ஃபயர் பிரிகேட் ஆளுங்களை கூப்பிடுங்க. ஆர்கே சார் லிப்ட்ல ரொம்ப மோசமான நிலைமையில சிக்கியிருக்காரு. சத்தம் வந்த திசை நோக்கி ஆரியன் ஓடினான். அந்த இடம் இன்னும் முழுதாக கட்டுமானம் செய்யப்படாத இடமாக இருந்தது. ஆரியன் அவர்களை நெருங்கியதும் மேனேஜர் முதலில், குட் மார்னிங் சார். ஆர்கே சார் வந்து லிப்ட் பாதிலேயே நின்னுடுச்சு. சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கலன்னா மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேனேஜர் கூறி முடிக்கும் முன்பே செக்யூரிட்டி தொடங்கினான். சார், ஃபயர் பிரிகேடுக்கு சொல்லி அவங்க வரதுக்குள்ள நாமளே ஏதாவது பண்ணலாம் வாங்க. உங்களுக்கு லிப்ட் எங்க சிக்கி இருக்குன்னு காமிக்கிறேன். கூறியவன் ஆரியனை அழைத்துக் கொண்டு லிப்ட் சிக்கியிருந்த இடத்தை காண்பித்தான். அதுவோ 12 மற்றும் 13வது தளத்தின் நடுவே மாட்டிக்கொண்டு நின்றிருந்தது. உடனே ஆரியன் முதல் வேளையாக அவனது பாடிகார்ட்ஸை அழைத்தான். அடுத்த 5 நிமிடத்தில் நல்ல ஜிம் பாடியோடு மலை மாடு போல திபுதிபுவென்று வந்தனர்.
லிப்டின் உள்ளே ரோஷினியின் நிலைமை சிறிது சிறிதாக மோசமாக துவங்கி இருந்தது. ஹோய் டிராமா குயின், என்னாச்சு? வாய மூடாம பேசிக்கிட்டே இருப்ப, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? கேட்டவன் மெதுவாக அவளின் தோள் தொட்டு நகர்த்த முயற்சித்தான். பொதுவாக எல்லோர் முன்பும் தன்னை மிகவும் சாதாரணமாக இருக்கும் ஆரியன் இன்று தனது ஆளுமையான தோரணையில் அவர்களை காப்பாற்றும் பணியில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான். அவனது பாடிகார்ட்ஸிடம் கட்டளையிட்டு வேலை வாங்கிக் கொண்டிருந்தான். பாடிகார்ட்ஸில் ஒருவன் ஆரியனிடம் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து வந்து கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்டு தானே நடுங்கும் கரங்களோடு லிப்டின் மேல் பக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த வென்டிலேஷன் ஃபேனை கழட்ட முயற்சித்தான். எபிசோட் 85 சிக்னஸ் ஆஃப் ரோஷினி. ஏர் வென்டிலேஷன் ஃபேனை கழட்டும் முன் லிப்டின் உள்ளே இருந்தவர்களை எச்சரிக்கை செய்யும் விதமாக ஃபேனின் துவாரம் வழியாக, டே ஆர்கே, அவளை கூட்டிட்டு ஓரமா போ, ஃபேனை கழட்டி விட போறேன் அவன் கூறிக்கொண்டிருந்த போதே அதே நேரம் லிப்டுக்குள் இருந்த ரோஷினிக்கு கிளாஸ்ட்ரோபோபியாவால் மூச்சு திணற ஆரம்பித்திருந்தது. ஆரியன் கூறுவதை கவனித்த ஆர்கே மேலே ஏர் ஃபில்டர் இருக்கும் இடத்தை பார்த்தபடியே, ஏய் சீக்கிரண்டா, இவளால சுத்தமா முடியல. இவன் கூறியது மேலே இருந்த ஆரியனுக்கு சரியாக கேட்கவில்லை. அதனால், என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. தன் தலையில் அடித்துக் கொண்ட ஆர்கே, காது கேட்காதவன், நரம்பு தளர்ச்சி வந்தவெல்லாம் எனக்கு அசிஸ்டன்ட், இதுங்களை வச்சுக்கிட்டு முணுமுணுத்தவன் ஒரு பெருமூச்சு விட்டு ரோஷினியை கை காட்டி, ஏய் செவிட்டு பாயலே, கிளாஸ்ட்ரோபோபியாடா, என்னது கிளாஸ் வேணுமா? கேட்டவனை எக்கி ஃபேன் வழியாக கீழே இழுத்து போட்டு கொல்லும் அளவிற்கு கோபம் வந்தது ஆர்கேவிற்கு. ஆமாண்டா, 2 கிளாஸும் அப்படியே ஒரு ரம் பாட்டிலும் கொண்டு வா, ஃபுல்லா அடிச்சுட்டு இங்கேயே மட்டையாயிடுறோம். போபியாடா போபியா. கத்தியவனின் முயற்சி அனைத்தும் வீணாய் போனது. ஏனெனில் இப்போதும் ஆரியன், யாரு சோஃபியாவா? அது யாரு? அவதான் உன் கூட உள்ள இருக்காளா? அப்ப ரோஷினி எங்கடா? இதை கேட்டு கோபத்தின் உச்சத்தை அடைந்த ஆர்கே, டேய் நீ எங்களை காப்பாத்தவே வேணாம், கிளம்புடா கூறியவன் ரோஷினியை பார்த்து, அப்புறம் நீ என்ன பண்ற? இங்கேயே செத்துரு, இவன்லாம் காப்பாத்தி நீ உயிர் வாழ்றதுக்கு இங்கேயே சாகிறது நல்ல முடிவு. கூறியபடியே ரோஷினியை பார்த்தான். அவளோ கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அதை கண்டுகொண்ட ஆர்கே அவளை தனது மடியில் படுக்க வைத்துக் கொண்டு கன்னத்தை தட்டி எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தான். ரோஷினி லேசாக கண் திறந்தவள் அவசரமாக ஆர்கேவை தள்ளிவிட்டு எழுந்து வெளியே செல்ல முயற்சி செய்தவள் லிப்டின் கதவை தட்டி திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அதனால் லிப்ட் அசைந்து ஆடத் துவங்கியதும் சிறிய அதிர்வோடு இன்னும் கட்டிடத்தின் நடுவே சென்று நின்று கொண்டது. வெளியே ஆரியனின் கட்டளைப்படி ஸ்டீல் டோரை திறந்து இயக்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இதனால் வேலை இன்னும் அதிகரித்தது. முன்பு ஒருவர் மட்டும் வெளியே வரும் அளவிற்கு இடம் செய்துவிட்டால் லிப்டின் உள்ளே சிக்கி இருப்பவர்களை எளிதில் காப்பாற்றி வந்துவிடலாம் என்பது போல் இருந்த நிலை இப்போது மாறியிருந்தது. ஏற்கனவே அவர்களை காப்பாற்ற உள்ளே இறங்கி இருந்த ஒரு கார்டு லிப்ட் இறங்கிய வேகத்தின் தாக்கத்தால் அவன் கேபிள்களின் இடையே சிக்கி மேலே இழுத்து செல்லப்பட்டிருந்தான். மேலே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்து பயந்த பாடிகார்ட்ஸ் சற்று தயங்கி ஆரியனிடம், பாஸ், நம்ம ஏன் ஃபயர் பிரிகேட்ஸ் இல்லனா லிஃப்ட் டெக்னீஷியன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது? இதை கேட்டு கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற ஆரியன் கூறியவனை வயிற்றில் உதைத்து கீழே தள்ளிவிட்டு தனது சட்டையின் கைப்பட்டையை மடித்து விட்டுக் கொண்டு தனது பற்களை நரநரவென்று கடித்துக் கொண்டே, யூஸ்லெஸ் இடியட்ஸ், உங்களை எல்லாம் நம்புறதுக்கு. கோபமாக விரைந்தவனை தடுத்தனர் பாடிகார்ட்ஸ். பாஸ் பாஸ் வேணாம் பாஸ், வீணா ரிஸ்க் எடுக்காதீங்க ப்ளீஸ் என அவர்கள் எவ்வளவோ தடுத்தும் ஆரியன் அவர்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் இருவரையும் காப்பாற்ற அவனே உள்ளே இறங்கினான். லிப்டின் உள்ளே ஏற்பட்ட அதிர்வால் பயந்து போன ரோஷினி, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, தண்ணி தண்ணி ப்ளீஸ், யாராவது தண்ணி கொடுங்களே, இப்படியே செத்துருவேன் போல இருக்கே. இவ்வாறாக சொன்ன சொற்களையே திரும்ப கூறிக்கொண்டிருந்தாள். ஆர்கேவும் இனி தன்னால் எதுவும் செய்ய முடியாது, நடப்பது நடக்கட்டும் என்பது போல் தனது கைகளை கட்டிக்கொண்டு லிப்டின் ஒரு ஓரத்தில் சாய்ந்தபடி இவளை வேடிக்கை பார்க்க தொடங்கி இருந்தான். ஆர்கே நின்றிருந்த தோரணையை பார்த்து எரிச்சல் அடைந்தவள், என்ன மனுஷன் நீங்கெல்லாம்! இந்நேரத்துக்கு இங்க மட்டும் ஆரியன் சார் இருந்திருந்தா அட்லீஸ்ட் எனக்கு கொடுக்க தண்ணியாவது அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. நீங்க சரியான சாடிஸ்ட். ஏன் அவன் என்ன ஹோட்டல்ல வேலை பாக்குறானா? நீ கேட்ட உடனே பர்கர் தண்ணின்னு எல்லாத்தையும் உடனே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு விட்டா லெக் பீஸோட பிரியாணி கேப்ப போல இருக்கே. கடவுளே, குரங்கு கையில மாட்டின பூமாலை மாதிரி ஆயிடுச்சு என்னோட நிலைமை. கடைசியில நான் இப்படி ஒரு இடத்துல, அதுவும் இவன் கூட சாகணும். என்ன பூமாலை நீ பாத்து, இது பூவுக்கு தெரிஞ்சதுன்னா
அது மாலையான கயிறுலயே தூக்கு மாட்டி செத்துற போகுது. அவனை பார்த்து தாடையை தனது தோளில் இடித்துக் கொண்டவள், நல்ல வேலை, என்ன பூன்னு கேட்டவன் காதுல அவனை குரங்குன்னு சொன்னது கேட்கல போல இருக்கு. ஓய் மென்டல், கேட்டுச்சு, நல்லாவே கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் எங்கேயாவது சும்மா உட்கார்ந்து தொலை. முணங்கியவன் அவளை பார்த்து மேலும், ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. நீ சாக போறியோ இல்லையோ, இப்படியே பேசி என்ன சாகடிக்க போற. So will you be just shut up and sit down? இதற்கு ரோஷினி நீர் கோர்த்த கண்களுடன் அவனையே முறைத்து பார்த்திருந்தவளின் உதடுகளோ சிறு பிள்ளை போல் உதிப்பி வைத்துக் கொண்டு இவனுக்கு நேரெதிராக அப்படியே கால்கள் மடித்து சமணமிட்டு அமர்ந்து விட்டாள். சற்று நேரத்தில் மேலே இருந்த ஏர் வென்டிலேட்டரை வெற்றிகரமாக அகற்றிவிட்டு அங்கிருந்து ஆரியனின் குரல் கேட்டது. லிப்டின் உள்ளே இருந்தவர்கள் ஆர்வமாக அவனை பார்த்திருந்தனர். ஆர்கே, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சீக்கிரமா அவ இடுப்புல இந்த கயிறை கட்டி அவளை மேல அனுப்பு. ஆர்கேவும் சரி என்பது போல தலையாட்டினான். ஆரியன் கயிற்றை லிப்டின் உள்ளே இறக்கினான். அதை பிடித்துக்கொண்டு ரோஷினி வெளியே வருவாள் என்று ஆர்வமாக பார்த்திருந்த ஆரியன் முன் குழந்தை போல் கண் சிமிட்டிக் கொண்டு வெளியே வந்தான் ஆர்கே. டேய், நீ எதுக்குடா வந்த? ரோஷினி எங்கடா? என்னது, எதுக்கு வந்தனா? டேய், அவ செத்தா உனக்கு மட்டும்தான் லாஸ். ஆனா நான் செத்தா ஊருக்கே பிரேக்கிங் நியூஸ். அதிகம் வேல்யூ இருக்கிற உயிரத்தான முதல்ல காப்பாத்தணும். பற்களை காட்டிக்கொண்டே கூறிய ஆர்கேவை ஏகத்துக்கும் முறைத்துக் கொண்டிருந்தான் ஆரியன். டேய் லூசாடா நீ, இப்ப யாரா அவளை காப்பாத்துவா? இருந்தாலும் நீ இவ்வளவு செல்பிஷா இருக்க கூடாது ஆர்கே. அட்லீஸ்ட் வேற யாரையாவது உள்ள அனுப்பி காப்பாத்த முடியுமான்னு பாக்குறேன். டேய், அப்படியே போயிட்டு போறா, விடுறா. போய் தொலையிட்டும், உனக்கு கேர்டேக்கர் வேலையாவது மிச்சமாகும். இதையெல்லாம் ஆரியனை பார்க்காமல் திரும்பி நின்று பேசிக் கொண்டிருந்தவன் பேசிவிட்டு ஆரியன் பக்கம் திரும்பிய போது ஆரியன் தான் இல்லை. அவன் எப்போதோ லிப்டின் உள்ளே குதித்து விட்டான். லிப்டின் உள்ளே எட்டி பார்த்த ஆர்கே, டேய் பைத்தியம், நீ எதுக்குடா உள்ள போன? வெளியில வந்து துறடா. இல்ல, நீ ரோஷினிய காப்பாத்தினாதான் நான் வெளியில வருவேன். ஐயோ, இந்த அரகுர லவ்வர்ஸோட தொல்லை தாங்க முடியல. ரோமியோ சார், ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க சார், தாங்க முடியல. ஆரியனுக்கு சிறிது கோபம் துளிர்விட, சும்மா விளையாடிட்டு இருக்காத ஆர்கே. முதல்ல அந்த கயிறை உள்ள போடு. இவ ஆல்மோஸ்ட் மயங்கிட்டா. சோ கட்டி விடுறேன், மேல தூக்கிடு. அப்படியே கழுத்துல கட்டு, ஒரே அடியா தூக்கிடுறேன். உனக்கு அவளை கொலை பண்ணணும்னா அவ நல்லா இருக்கும் போது பண்ணிக்கோ. இப்ப காப்பாத்து. வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி குடு. சலித்தவாறே கூறியவன் ஒரு பக்கத்தின் கயிறை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். மறுபக்கம் ரோஷினியின் இடுப்பில் கயிற்றை நன்றாக கட்டினான் ஆரியன். இப்ப தூக்குடா கூறிய அடுத்த நொடி ஆர்கேவே ரோஷினியை மேலே இழுத்திருந்தான். வெளியே வந்த ரோஷினி இப்போது மொத்தமாக மயங்கிய நிலையில் இருந்தாள். அதை கவனித்த ஆர்கே அவளை தனது மடியில் போட்டுக் கொண்டான். என்ன மொத்தமா மயங்கிட்டா? ஒருவேளை செத்துட்டாளோ நினைத்து கொண்டு கன்னத்தை தட்டினான். அப்படியே பக்கத்தில் இருந்த காட்சில் ஒருவனிடம், டேய் தண்ணி அடிடா. அவன் சொன்னதை தவறாக புரிந்து கொண்ட காட் தயங்கியவாறே, பாஸ் இப்ப போய் தண்ணி அடிக்கணுமா? ஆமாண்டா, இப்ப அடிச்சாதான் என்று ஏதோ கூற வந்தவன் அந்த காடை திரும்பி பார்த்து முறைத்து பார்த்தான் ஆர்கே. எபிசோட் 86 பேக் டு ஃபார்ம். ஆரியனின் காடில் ஒருவனை பார்த்து முறைத்த ஆர்கே, டேய் கேனப்பாயிலே, அந்த பாட்டில இருக்கிற தண்ணி எடுத்து என்கிட்ட குடுறா. சரி பாஸ். தலையை சொரிந்து கொண்டே தண்ணீரை எடுத்து ஆர்கேவிடம் கொடுத்தான். ஆரியனோட காட் தானே நீ, அப்புறமா வந்து என்ன பாரு. கூறிவிட்டு தண்ணீரை எடுத்து ரோஷினி முகத்தில் தெளித்தான். பிறகு அவளுக்கு தண்ணீரை கொஞ்சம் குடிக்கவும் கொடுத்தான். சற்று மயக்கம் தெளிந்த ரோஷினி, காத்து காத்து மூச்சு விட முடியல. திணறியபடியே கூறியவளை தூக்கி கொண்டு காற்று நன்றாக வரும் இடத்திற்கு விரைந்தான் ஆர்கே. சிறிது நேரத்தில் காட்ஸ் உதவியுடன் வெளியே வந்த ஆரியனும் அவர்களை தொடர்ந்தான். ஆர்கே ரோஷினியை லிப்டின் வெளியே இழுத்தது முதல் அவளை கையில் ஏந்தி கொண்டு சென்றது வரை அனைத்தையும் இருவர் யாரும் அறியாதவாறு வீடியோ எடுத்திருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ஆர்கேவின் கேபினில் இப்போதும் சிறு பதட்டத்துடன் அமர்ந்திருந்த ரோஷினியை பார்த்த ஆர்கே வேண்டுமென்றே அவளின் கவனத்தை திசை திருப்ப ஒரு ஃபைலை எடுத்து அவள் மேல் வீசி அடித்தான். ரோஷினி தனது தலைமேல் விழுந்த ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டவள் எரிச்சலுடன் நெற்றியை தேய்த்து விட்டபடியே, பாஸ், ஏற்கனவே டயர்டா இருக்கு. இப்ப எதுக்கு ஃபைல தூக்கி போட்டு என் மேல அடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? என்னது டயர்டா இருக்கா? அது எப்படி மேடம்? உங்களை கீழே இருந்து ஒருத்தர் மேல இருந்து ஒருத்தர்னு அலுங்காம குலுங்காம காப்பாத்துன நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்போமா? மயக்கம் வருதுன்னு நல்லா டிராமா பண்ற உங்களுக்கு 10 பிளேவர்ல ஜூஸா? தனக்கு முன்னால் இருந்த மேஜையில் ஆரியன் இவளுக்காக அடுக்கி வைத்திருந்த ஜூஸ் நிறைந்த கிளாஸை காண்பித்து கூறினான்.
அப்போது கடந்த 1 மணி நேரத்தில் 5வது முறையாக கையில் ஜூஸ் நிரம்பிய ட்ரேவுடன் உள்ளே வந்திருந்தான் ஆரியன். ரோஷினி, இப்போ உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு? டேய், நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. இதோட நிறுத்திக்க, இல்லனா விளைவுகள் மோசமா இருக்கும், ஜாக்கிரதை. இதற்கெல்லாம் ஆரியன் பெரிதாக எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக ரோஷினி மீதே கவனத்தை வைத்திருந்தான். சார், எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. ஓய் டிராமா குயின், அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங்க்கு தேவைப்படும். ரோஷினியும் சரி என்றே தலையசைத்தவள் அவளது முழு கவனத்தையும் அவன் கொடுத்த ஃபைலில் செலுத்தி சிறிது நேரத்தில் தொடங்கப் போகும் மீட்டிங்கிற்கு தேவையான அனைத்து குறிப்புகளையும் எடுக்க தொடங்கியிருந்தாள். அதை பார்த்த ஆரியனும் அவனது அறைக்கு சென்று விட்டான். இப்படியே 2 மணி நேரம் சென்ற நிலையில் ஆர்கேவிற்கு ஒரு பார்சல் வந்திருப்பதாக கூறி செக்யூரிட்டி பார்சல் ஒன்றை கொடுத்துவிட்டு சென்றார். அதை வாங்கி கொண்ட ரோஷினி முதலில் அந்த பாக்ஸை சுற்றி இருந்த கருப்பு பேப்பரையும் அதில் சிகப்பு நிறத்தில் இருந்த இதய வடிவத்தையும் பார்த்தவள் மனதில் எதையோ நினைத்து கொண்டு லேசாக சிரித்தாள். பின், சார், இந்தாங்க உங்க பார்சல். பேக்கிங் அட்டகாசமா இருக்கு. அனுப்பினவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களோ? ஏதோ ஒரு வேளையில் கவனமாக இருந்தவன் இவள் கூறியதை கேட்டு தனது ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி அவளை பார்த்தவன் அந்த பார்சலை சுற்றி இருந்த பேப்பரை பார்த்து அனுப்பியது யார் என்று புரிந்து கொண்டு வேண்டுமென்றே, டெஃபினெட்லி ரொம்ப முக்கியமானவங்க அனுப்பின பார்சல் தான். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஒரே ஆர்வமா இருக்கு. அதனால நீயே பாக்ஸ ஓபன் பண்ணு, பார்க்கலாம். ஆர்கே ஆர்வமாக கூறிய விதத்தில் ரோஷினிக்கும் அந்த ஆர்வம் ஒட்டிக்கொண்டது. அதனால் ஆசையாக திறந்து பார்த்தாள். அதில் அழகாக அயன் செய்யப்பட்ட கருப்பு சட்டை இருந்தது. அதை ஆர்கே பார்க்காத போது தொட்டு பார்த்தாள். பின் அவள் கண்கள் சட்டையின் அருகில் இருந்த ஒரு சிறிய கருப்பு பெட்டிற்கு சென்றது. அதையும் திறந்து பார்த்தாள். அதில் இளஞ்சிவப்பு நிறத்தில் இறகுகளால் செய்யப்பட்ட கை விலங்கி இருந்தது. ரோஷினி அதனை ஆர்வமாக கையில் எடுத்து பார்த்தவள் ஆர்கேவிடமே தனது சந்தேகத்தையும் கேட்கிறாள். சார், இதுவும் உங்க ட்ரெஸ் கூட வந்திருக்கு, எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஆர்கே இவளின் கேள்வியை கேட்டு தனது கீழ் உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கினான். சரியா பாரு, அது மட்டும் தான் இருக்கா, இல்ல அது கூட வேற ஏதாவது இருக்கா? கூறியபடியே தேடியவளின் கையில் சிறிய துண்டு சீட்டு கிடைத்தது. பேபி, ஐம் வெயிட்டிங் டுநைட், கம் வித் மை கிஃப்ட் எழுதி அதற்கு கீழே யோர் யோர்ஸ் எழுதப்பட்டு அடர் சிகப்பு உதட்டு சாயம் படியும்படி முத்தம் கொடுத்தது போல் இதழ்கள் பதிந்திருந்தது. ரோஷினிக்கு எதுவோ புரிந்தது போல் மெதுவாக கண்களை உயர்த்தி பார்த்தாள். இப்போது எதிரே ஆர்கே இல்லை. அறையை சுற்றி நோட்டம் விட்டவளின் மிக அருகில் அவன் தனது சட்டை பட்டன் ஒவ்வொன்றாக கழட்டியபடி இவளை நெருங்க ஆரம்பித்திருந்தான். ரோஷினி பயத்தில் வார்த்தைகள் தந்தி அடித்தபடியே பேசினாள். சார், வேண்டாம், இதெல்லாம் தப்பு. இப்ப எதுக்கு சட்டையை கழட்டுறீங்க? அப்புறம் நான் கத்துவேன். கூறிக்கொண்டு இருக்கும் போதே மிக அருகில் இவனின் மூச்சு காற்று அவள் மேல் படரும்படி நெருங்கினான். ரோஷினி சிறிது சிறிதாக மேஜை மேல் சாயத் தொடங்கியவள் முழுதாக அவளின் மேல் உடல் மேஜையில் சாய்ந்து படுத்து விட்டாள். ஆர்கேவும் அவள் மீது தனது வெப்ப மூச்சு காற்றை படரவிட்டபடியே அவளின் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி பிடித்திருந்தான். ரோஷினி மனதிற்குள் இவனை பலமுறை குத்தி கொலை செய்து தூக்கில் போட்டு விஷம் கொடுத்து என்று பலவிதத்தில் கொன்று தனது வன்மத்தை தீர்த்து கொண்டாள். அப்போது இவள் எதிர்பார்த்திராத நேரத்தில் கிளிக் சத்தத்தோடு ரோஷினியின் கைகளை அந்த ஹேண்ட்கஃப் அலங்கரித்திருந்தது. இதனை உணர்ந்த ரோஷினி அதிர்ந்து போனவள், சி, உன்னோட புத்தி எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு. டேய், ஒழுங்கா என்ன விடுடா, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? கூறியவள் சற்று யோசித்து, என்ன பண்ணுவேன்? உன் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுப்பேன். கூறிக்கொண்டு இருந்தவளை அந்த விலங்கை பிடித்து லேசாக சுழற்றினாள். அந்த ஒற்றை சுழற்சியில் இப்போது ரோஷினியின் முதுகுப்புறம் ஆர்கேவை நோக்கி இருந்தது. ஆர்கே அவள் மேல் படுப்பது போல் சாய்ந்து நின்றவன் ரோஷினி காதின் மிக அருகில் சென்று, நீ தானே எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்ட, போனா போகட்டும்னு ஃப்ரீடமோ கொடுத்தா ரொம்ப சீன் போடுற. கூறிக்கொண்டே மேலும் நெருங்கும் முன் எதேர்ச்சியாக உள்ளே வந்த ஆரியன் அறையின் உள்ளே ரோஷினியும் ஆர்கேவும் இருந்த நிலையை பார்த்து பதறியவனாய் ஆர்கேவை தள்ளிவிட்டான். டேய் பிளடி ஃபூல், அவளை போய் என்னடா பண்ணி வச்சிருக்க? கூறிக்கொண்டே வேக வேகமாக ரோஷினியின் கையில் போடப்பட்டிருந்த விலங்கை அகற்றினான். ஏய் இரு, இப்ப எதுக்கு பதற? அவதான் இது எதுக்குன்னு கேட்டா அதான் எதுக்குன்னு பிராக்டிகலா செஞ்சு காட்டிட்டு இருந்தேன். இதுக்கு போய் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு போ, மீட்டிங்க்கு நேரமாச்சு பாரு. கூறியவன் எதுவும் நடவாதது போல் தனது கோட்டை சரி செய்து கொண்டே அங்கிருந்து வெளியே சென்று விட்டான், இவர்களை கண்டுகொள்ளாமல். ரோஷினி மேடம், உங்களுக்கு சரியா 5 நிமிஷம் தரேன். மீட்டிங்க்கு தேவையான ஃபைல்ஸ் அதையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. கூறியபடியே சென்றவனை கடுப்போடு பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன்.
ரோஷினி தனது கைகள் விடுபட்டதும் ஆரியனை அணைத்திருந்தாள். அவளின் மனநிலையை உணர்ந்தவனாக சிறிது நேரம் அவளை தனது அரவணைப்பில் வைத்திருந்தான் ஆரியன். ரோஷினி, உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாத. எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். அவனை எப்படி எப்படி டார்கெட் பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பொறுமையாரு, அவன் சிக்கட்டும், அதுக்கப்புறமா இருக்க அவனுக்கு கச்சேரி. ஆரியனும் ரோஷினியும் பேசியவாறே மீட்டிங் ரூமிற்கு செல்லும் வழியில் அலுவலகத்தில் இருந்த அனைவரும் வழக்கம் போல் இவர்களையே பார்த்து தங்களுக்குள்ளாகவே பேசிக் கொண்டிருந்தனர். இவர்கள் அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளாமல் மீட்டிங் ஹாலிற்கு சென்றனர். இவர்களுக்கு முன்னாலேயே மீட்டிங் ஹாலிற்குள் அமர்ந்திருந்த ஆர்கே இவர்கள் இருவரும் ஜோடி போட்டுக் கொண்டு வருவதை பார்த்தவனின் காதில் எப்போதும் போல் புகை வந்து கொண்டிருந்தது. அதனால், ரோஷினி, ஃபைல்ஸ் எல்லாமே சரியா இருக்கா? இதுல ஏதாவது ஒண்ணு விட்டு போச்சுனாலும் உன்னோட சேலரியில தான் கை வைப்பேன். சோ வெட்டி கதை பேசாம மறுபடியும் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாமே சரியா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்க. இவ்வாறு தொடர்ந்து அடுத்தடுத்து வேலைகளை கூறிக்கொண்டே இருந்தவனை தடுத்தான் ஆரியன். எபிசோட் 87, ரோஷினியின் நியூ ஐடியா. ஆர்கே சொன்னதை கேட்டு கடுப்பான ஆரியன், டேய், என்னடா சும்மா சேலரின்னு அவளை மிரட்டிக்கிட்டே இருக்க? கொஞ்சமாவது அவளோட சூழ்நிலையில இருந்து பாடுறா, அப்பதான் அவளோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். ஆரியன் ரோஷினிக்கு சப்போர்ட் செய்து பேசியதை எல்லாம் அலட்சியமாக கேட்டவன் அவனது தோளில் கை போட்டுக்கொண்டே நடந்தபடி பேசினான். மிஸ்டர் ரோமியோ, நான் ஒன்னும் அவளுக்கு பாடி கார்டு வேலை செய்யறதுக்காக இங்க இல்ல. அண்ட் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீதான் இவளை என்ன அசிஸ்ட் பண்ண வேலையில அப்பாயிண்ட் பண்ணிருக்க. சோ எங்களை வேலை பார்க்க விடு, நீயும் உன்னோட வேலையை பாரு, போடா என்று அவன் தலையிலேயே ஒரு போடு போட்டவன் அங்கிருந்து நகர்ந்து தனது இருக்கையில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு மீட்டிங் அறையில் மும்பை மற்றும் பெங்காலை சேர்ந்த பிரபல பட்டுப்புடவை தயாரிப்பாளர்கள் மற்றும் முக்கிய விநியோகஸ்தர்கள் சிலர் அமர்ந்திருந்தனர். ஆரியன் மற்றும் ஆர்கே நடுநாயமாக அமர்ந்திருந்தனர். இவர்களுக்கு உதவி செய்ய ரோஷினி ப்ரொஜெக்டரின் அருகில் அமர்ந்திருந்தாள். அந்த மீட்டிங் அறையில் பேச்சை துவங்கும் போதே பல கோபமான வாக்குவாதங்களுடனே துவங்கியது. அவர்களை அமைதிப்படுத்தும் நோக்கத்தில் ஆரியன் பேச்சை தொடங்கினான். அப்போது பிரபல பட்டுப்புடவை வியாபாரி, விற்பனையாளர் மற்றும் சங்கத்தின் தலைவர் குப்தா அனைவரையும் சாந்தப்படுத்தி அமர வைத்தவர் ஆரியனுக்கு பதில் கூற தொடங்கினார். ஆரியன் சார், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். உங்களை நம்பி நாங்க தயாரிச்ச ஃபேஷன் பட்டு புடவையும் பனாரசி புடவையும் லாட்டா சேல்ஸ் ஆகாம ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஏதோ சின்ன அளவுல நஷ்டம்னா நாங்க உங்களை தேடி வந்திருக்க மாட்டோம். இந்த முறை நஷ்டம் ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாம, சற்று பேச்சை நடுவில் நிறுத்தியவர் எதையோ யோசித்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். உங்களோட டாப் மாடல் ரேஷ்மா வேற எங்களோட எதிர் கம்பெனிக்கு இதே மாதிரி புடவைகளுக்கு மாடலிங் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால வேற இந்த தடவை எங்க ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நஷ்டத்துக்கு உங்களோட பதில் என்ன? நான் எப்பவும் சொல்றதான் இப்பவும் சொல்லுவேன். நம்ம பிசினஸ் பெரும் ஒரு மாடல் கட்டிக்கிட்டு நடந்து வந்து காட்டிட்டா சக்சஸ் வராது. அதனால உங்களோட மொத்த லாஸையும் எங்க தலையில கட்ட பாக்காதீங்க. இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? ஒண்ணு, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்துல 75% கொடுங்க. இல்லன்னா இனிமேல் நாங்க மட்டும் இல்ல, இனி எந்த கூட்டுறவு சங்கத்துல இருந்தும் உங்களுக்கு புடவை மட்டும் இல்ல, வேற எந்த விதமான துணியும் கிடைக்காது. என்ன குப்தா சாப், எங்களை பயமுறுத்தி பாக்குறீங்களா? எங்களை மீறி இந்த மார்க்கெட்ல நீங்க தொழில் பண்ண முடியாது. எச்சரிக்கை செய்யும் தோரணையில் பேசினான். அவனை தொடர்ந்து ஆர்கேவும், நீங்க வேணும்னா தலைவரா இருந்துட்டு போங்க, அதுக்காகலாம் நீங்க கேட்கிற பெர்சன்டேஜ எங்களால கொடுக்க முடியாது. ஆர்கே பேசிக் கொண்டிருக்கும் போது ஆரியன் பேசிய தோரணையை பார்த்து வியந்து போன ரோஷினி மெதுவாக அவன் அருகில் சென்றவள் கிசுகிசுப்பாக, சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நாங்க பாத்துக்கிறோம், நீ ரிலாக்ஸ் பண்ணு. இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆர்கேவுக்கு மூக்கு வியர்த்தது போல, அதனால் இருவரையும் பார்த்து முறைத்து கொண்டு வேண்டுமென்றே ரோஷினிக்கு வேலை கொடுத்தான். மிஸ் ரோஷினி, எனக்கு தண்ணி கொண்டு வாங்க. சார், ஆல்ரெடி வச்சுட்டேன், உங்க லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்க. ஆர்கே அப்போதுதான் அதனை பார்த்தவன் போல், ஓ, இங்க இருக்கா? நீங்க ஏன் இங்க வச்சிருக்கீங்க? ஏன் எனக்கு ரைட் சைடுல தான் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ, அப்படியா சார், வெரி சாரி, இனிமே இப்படி நடக்காது. பல்லை கடித்துக் கொண்டே கூறியவள் சிரித்த முகத்தோடு தண்ணீர் கிளாஸை நகர்த்தி வைத்தாள். ஆர்கே மீண்டும் ரோஷினிக்கு வேலைகளை அடுக்கினான். எனக்கும் மீட்டிங் ரூம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் காஃபி அரேஞ்ச் பண்ணு. இதையெல்லாம் பார்த்த குப்தா,
சார், எங்களை பேச கூப்பிட்டுட்டு இப்படி உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தா இது என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லுங்க. கூட்டத்தில் சிலரின் பார்வை ரோஷினி மீது படிவது பிடிக்காமலும் அவர்களுக்கு ரோஷினி வேலை செய்வதில் விருப்பமில்லாமல் இருப்பதாலும் ஆரியன் ரோஷினியை தனதருகில் நிறுத்தி வைத்துக் கொள்ள தங்கள் பேச்சில் ரோஷினியையும் இணைத்துக் கொண்டான். ஜென்டில்மேன், மீட் மிஸ் ரோஷினி, ஆர்கேவோட அசிஸ்டன்ட். அவங்க ஏதோ ஐடியா வச்சிருக்காங்களா? உங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க சொல்றத கேட்கலாம். அந்த அறையே அமைதியாக ரோஷினியை பார்க்க அவளுக்கோ திடீரென்று இவ்வாறு சொன்னதும் ஒன்றும் புரியாமல் தான் முன்பு என்ன சொல்ல யோசித்து வைத்திருந்தோம் என்பதையும் மறந்து போனார். இவளின் அமைதியை பார்த்து குப்தாவுடன் இருந்தவர்கள் அனைவரும் ரோஷினியை பார்த்து கேலி பேசத் தொடங்கினர். சும்மா இருங்க, யாரையும் இப்படி சட்டுன்னு குறைச்சு பேசக்கூடாது. அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. ரோஷினி மேடம், நீங்க சொல்லுங்க, அப்படி என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னு கேட்போம். எஸ் ரோஷினி, கமான், ஏதாவது சொல்லு. உண்மையாவே உங்ககிட்ட ஐடியா இருக்கா, இல்ல சும்மா சீன் போட்டுட்டு இருக்கியா? தேவையில்லாம எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம எங்க இருந்து போ. இத்தனை பேர் இவளை பேசியது காதில் விழுகவில்லை போல், ஆர்கே சொன்னதை மட்டும் தெளிவாக வாங்கிக் கொண்டவள் போல் மனதில், என்னையும் என்னோட ஆரியும் ரொம்ப போட்டு படுத்துறல, இரு, உனக்கு சரியான பதில் கொடுக்கறேன். இவ்வாறு நினைத்து கொண்டவள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு பேசத் தொடங்கினாள். ஹலோ எவ்ரிவான், இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னை விட அனுபவம் அதிகம் இருந்தாலும் என்ன பேச அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். நம்ம ஏன் நடந்து முடிஞ்சதையே நினைச்சிட்டு இருக்கணும்? நம்ம கிட்ட இருக்கிற பொருளையே மாத்தி, அதாவது ரீடிசைன் பண்ணி கொடுத்தா என்ன? கேள்வியை முன்னே வைத்தாள். எங்க மேடம், நீங்க இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்க? நீங்க ரீடிசைன் பண்றதுக்கு இது என்ன ஜீன்ஸ் டிஷர்ட்டோ இல்ல ஃபியூஷனா மாத்திக்க. இது எல்லாமே புடவை, அதுவும் பாரம்பரியமான பட்டு புடவை. இது எப்படி ரீடிசைன் பண்ணுவீங்க? முடியும் சார், கண்டிப்பா முடியும். இப்ப பொண்ணுங்க நடுவுல ட்ரெண்டிங்ல இருக்கிறது பட்டு புடவையில மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ற ஹாஃப் சாரீஸ். பொண்ணுங்க சடங்கு செய்ய ஒரு மாதிரி ஸ்டிச் பண்றாங்க. அதுவே கல்யாண பொண்ணுக்குன்னா 2 புடவையா சேர்த்து லெஹங்கா மாதிரி டிசைன் பண்ணலாம். அதுலயும் கட்டிக்கோ ஒட்டிக்கோ வேஷ்டி மாதிரி. நாம ஏன் இந்த மாதிரி கிராண்ட் சாரீஸ 1 மினிட் சாரியா மாத்தி ரீக்ரியேட் பண்ணக்கூடாது? மீட்டிங் அறையில் இருந்தவர்கள் இடையே சலசலப்பு துவங்கியது. பாதி விநியோகஸ்தர்களுக்கு புரிந்தது போலும் மீதி நபர்களுக்கு புரியாமலும் இருந்தது. அதனால் குழப்பமான சூழ்நிலை உருவாகி இருந்தது. ஆர்கேவிற்கு ஏதோ புரிந்தது. இருந்தாலும் நன்றாக புரிந்து கொண்டவன் போல திமிராக அமர்ந்திருந்தான். ஆரியனின் நிலையோ சுத்தமாக புரியவில்லை என்றாலும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் ரோஷினியையே பார்த்திருந்தான். அவனின் பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்டவளாய் ரோஷினி கிசுகிசுப்பாக, சார், நான் சொன்னது உங்களுக்கு சுத்தமா புரியலன்னு நல்லா தெரியுது. நீங்க எப்படியாவது எனக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கி கொடுங்க. பக்காவா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாவே படம் போட்டு காமிச்சு புரிய வச்சிடுறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆரியன், இந்த அரமெண்டல் பேச்ச கேட்டு நீ எந்த பெரிய முடிவும் எடுக்காத. சார், இந்த ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா கலக்கிடுவேன். ஆமா, இவங்க தாமஸ் ஆல்வா எடிசனுக்கே ஐடியா கொடுத்தவங்க, அதனால கலக்கிடுவாங்க. டே ஆரியன், மறுபடியும் சொல்றேன், இந்த பைத்தியத்தை நம்பாத. இறுதி முடிவாக ஆரியன் இருக்கையை விட்டு எழுந்தவன் தனது கோட்டின் பட்டனை சரி செய்தபடியே பேசினான். இந்த மீட்டிங் இங்கே முடிச்சுக்கலாம். நாளைக்கு ரோஷினி கொண்டு வர பிளான் ஒருவேளை இங்க இருக்கிற யாருக்காவது பிடிக்கலன்னா உங்களோட 75% தாராளமா வாங்கிட்டு போலாம். தேங்க்யூ. கூறிவிட்டு வெளியே சென்றான். எபிசோட் 88. ரோஷினி மிஸ்ஸிங். ஆண்களின் பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்டவளாய் ரோஷினி கிசுகிசுப்பாக ஆரியனிடம், சார், நான் சொன்னது உங்களுக்கு சுத்தமா புரியலன்னு நல்லா தெரியுது. நீங்க எப்படியாவது எனக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கி கொடுங்க. பக்காவா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாவே படம் போட்டு காமிச்சு புரிய வச்சிடுறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆரியன், இந்த அரமெண்டல் பேச்ச கேட்டு நீ எந்த பெரிய முடிவும் எடுக்காத. சார், இந்த ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா கலக்கிடுவேன். ஆமா, இவங்க தாமஸ் ஆல்வா எடிசனுக்கே ஐடியா கொடுத்தவங்க, அதனால கலக்கிடுவாங்க. டே ஆரியன், மறுபடியும் சொல்றேன், இந்த பைத்தியத்தை நம்பாத. இறுதி முடிவாக ஆரியன் இருக்கையை விட்டு எழுந்து தனது கோட்டின் பட்டனை சரி செய்தபடியே பேசினான். இந்த மீட்டிங்கை இங்கே முடிச்சுக்கலாம். நாளைக்கு ரோஷினி கொண்டு வர பிளான் ஒருவேளை இங்க யாருக்காவது பிடிக்கலன்னா உங்களோட 75% தாராளமா வாங்கிட்டு போலாம். தேங்க்யூ. கூறிவிட்டு வெளியே சென்றான். ஆரியனிடம் பிரசன்டேஷன் தயாரித்து செய்து காட்ட 1/2 மணி நேரம் அவகாசம் கேட்ட ரோஷினிக்கு அவன் ஒரு நாள் முழுவதும் கொடுத்திருந்தான். அதனால் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாள் ரோஷினி. அவள் மகிழ்ச்சியாக இருப்பது ஆர்கேவிற்கு பிடிக்குமா? பிடிக்காதே. அதனால் அவளின் மகிழ்ச்சியில் தீயை வைப்பது போல் பேசினான். ஆரியன், என்ன தைரியத்துல இந்த பைத்தியத்தை நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஃபிட்ட அவங்களுக்கு தரதா ஒத்துக்கிட்டு இருக்க?
உனக்கு 75%னா எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா? ஆர்கே, சும்மா சும்மா அவளை பைத்தியம்னு சொல்றத நிறுத்து. எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ இவ்வளவு நம்பிக்கையா சொல்றான்னா அவளோட ஐடியாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல தப்பு இல்ல. சோ ஸ்டே பேக் அண்ட் கீப் வெயிட் டில் டுமாரோ. அவளோட ஐடியா சக்சஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆர்கே ஒரு முறை தலையை சொரிந்து கொண்டு எப்படி டிசைன் பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டு நின்றிருந்த ரோஷினியை பார்த்தவன் தலையில் அடித்துக் கொண்டான். ரோமியோ சார், இந்த பைத்தியத்தை நீங்க வேணும்னா நம்புங்க, பட் என்னால நம்ப முடியாது. இல்லனா நாளைக்கு நீ, நான், அப்புறம் இந்த மொத்த ஆபீஸ் ஸ்டாஃப்னு எல்லாருமே நடு தெருவுல நிக்க வேண்டியதுதான். ஆர்கே கூறியதை கேட்டு முகத்தை சுழித்துக் கொண்டே ரோஷினி ஆரியன் அருகில் சென்றவள். ஆரியன் சார், என்னை நம்பி இவ்ளோ பெரிய கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். சோ இதோ இப்பவே போய் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்றேன். அவன் கை மேல் தனது கையை வைத்து நம்பிக்கை கொடுத்தாள். கூறியவள் அந்த அறையில் போடப்பட்டிருந்த கணினியின் முன்பு அமர்ந்து விட்டாள். அன்று நாள் முழுவதும் அவளின் முழு கவனத்தையும் வெறும் அந்த பிரசன்டேஷன் செய்வதில் மட்டுமே செலுத்தி இருந்தாள். அவ்வப்போது ஆரியன் வந்து இவளை பார்த்துவிட்டு சென்றான். ஆர்கே மனதில் வேறு திட்டம் சென்று கொண்டிருந்தது. ஒருவேளை வருபவர்களுக்கு ரோஷினியின் யோசனை பிடிக்கவில்லை என்றால் அந்த புடவைகளை வேறு எப்படி விற்பனைக்கு கொண்டு வருவது என்ற யோசனையில் இருந்தான். இப்படியே இரவு நெருங்கிவிட ரோஷினியை வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்த ஆரியன் வாசலிலேயே நின்று விட்டான். ரோஷினி கணினியில் வேலை செய்தபடியே அப்படியே சாய்ந்து தூங்கி போயிருந்தாள். அவளின் தூங்கும் அந்த அமைதியான முகத்தை சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்றவன் மெதுவாக உள்ளே சென்று அவளுக்கு அருகில் மற்றொரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டான். இருவரின் மூச்சு காற்றும் முட்டிக்கொள்ளும் அளவிற்கு நெருக்கத்தில் அமர்ந்திருந்தான். அன்று போல் இன்றும் உதட்டோரம் ஈரம் தெரிந்தது. அதனை தனது கைக்குட்டையால் துடைக்க தொடங்கியிருந்தான். அதனை உணர்ந்த ரோஷினி லேசாக கண்விழித்து பார்த்தவள் ஆரியனை கண்டதும் சிரித்துக்கொண்டு ஆரியின் நினைவில் முணுமுணுக்க தொடங்கினாள். ஆரி பேபி, வந்துட்டியா? வா, என் பக்கத்துல வா. என்னை இப்படியே உன்னோட நெஞ்சில சாச்சுக்கோ. இவள் அப்படியே ஆரியனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். ஆரியனும் இவளின் செய்கைகளை பார்த்து மெல்லியதாய் சிரித்தவன் ஆரி என்று தன்னைத்தான் அழைக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவனும் ரோஷினியை மார்போடு அணைத்துக் கொண்டான். சற்று நேரத்தில் சுயத்திற்கு வந்த ஆரியன் பெண்ணவளை தூக்கி கொண்டு வீட்டிற்கு கிளம்பி இருந்தான். மறுநாள் காலை கண்விழித்த ரோஷினிக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்று புரியவே சிறிது நேரத்தை எடுத்துக்கொண்டாள். பின் வேகமாக குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டவள் அடுத்த அரை மணி நேரத்தில் வேகமாக கிளம்பி யாருக்காகவும் காத்திருக்காமல் தனியாக அலுவலகம் சென்று விட்டாள். இது தெரியாத ஆரியன் மற்றும் ஆர்கே எப்போதும் போல் பொறுமையாக கிளம்பி வந்து சாப்பாடு மேஜையில் அவளுக்காக காத்திருந்தனர். அப்போது ஒரு செக்யூரிட்டி கார்டு உள்ளே வந்தவனை இருவரும் கேள்வியாக பார்த்திருந்தனர். பாஸ், நைட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுதே. இவ்ளோ அவசரமா எதுக்கு வந்து சொல்றீங்க மிஸ்டர்? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், பொறுமையா பேசிக்கலாம். ஆர்கேவின் நக்கல் பேச்சை ஏற்கனவே கேட்டு பழகியிருந்த அந்த கார்டு தலையை குனிந்து நின்று கொண்டான். எனக்கு உங்க மனசுல இருக்கிறத படிக்கிறதுக்கு சக்தி கிடையாது. சோ கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டு வாயை திறந்து சொல்றீங்களா, இல்ல நல்ல நேரம் பார்க்கணுமா? சார் சார், யாரோ நம்ம கார்ல பாம் பிக்ஸ் பண்ணிருக்கிறதா தகவல் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி எல்லா காரையும் தரவா செக் பண்ணிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்ல. பட் காலையில ரோஷினி மேடம் அவசரமா கார் எடுத்துட்டு வெளியில போனாங்க. அந்த காரை மட்டும் செக் பண்ணல. அடுத்த நொடி அந்த கார்டு தரையில் விழுந்து கிடந்தான். அவனது நெற்றியை நோக்கி துப்பாக்கியை வைத்திருந்தான் ஆரியன். அவ தனியா கார் எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கடா? ஃபூல்! அட்லீஸ்ட் அவளை ஃபாலோ பண்ணியாவது போனீங்களா இல்லையா? அந்த கார்டு உயிரை கையில் பிடித்து வைத்துக் கொண்டு திக்கி திக்கி கூறினான். சார், அவங்கள ஃபாலோ பண்ணி போனவங்க சொன்னதுபடி ரோஷினி மேடம் ஆபீஸ் போயிருக்காங்க. ஆரியன் அந்த ஆளின் நெஞ்சில் காலை பதித்தவாறே ஃப்ரண்ட் ஆபீஸுக்கு கால் செய்து காத்திருந்தான். எதிர்ப்பக்கம் அழைப்பு எடுக்கப்பட்டதும் ரோஷினி அலுவலகத்தில் இருப்பது உறுதியானது. இப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஆரியன். அவனிடமிருந்து விடுபட்ட கார்டும் உயிர் தப்பினால் போதும் என்பது போல் ஓடியே விட்டான். இவை அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த ஆர்கே எழுந்து நின்று கை கால்களை முறுக்கி சோம்பல் முறித்தான். என்னடா பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, எதுவும் நடக்கலையே நினைச்சேன். சூப்பர், ஜாலியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ரோமியோ சார், உங்க டியூட்டி அதான் பேபி சிட்டிங் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. போங்க, மறக்காம அந்த டயப்பர் ஃபீடிங் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. கூறியவன் சகவாசமாக உண்டு முடித்து பொறுமையாகவே விசில் அடித்துக் கொண்டு அலுவலகம் கிளம்பினான். ஆனால் ஆரியன் எப்போதோ அலுவலகம் சென்று விட்டிருந்தான். அலுவலகத்தில் எங்கு தேடியும் ஆரியனுக்கு ரோஷினியும் கிடைக்கவில்லை, அவள் வந்த அந்த காரும் கிடைக்கவில்லை. அதனால் தலையை பிடித்துக் கொண்டு தன்னுடைய அலுவலகத்தின் அறையில் நடைபயின்று கொண்டிருந்தான். அவனையே கேலி சிரிப்போடு பார்த்து கொண்டே உள்ளே வந்த ஆர்கே
ஆரியனின் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவனையே பார்த்தான். டேய், இப்பவே டென்ஷன் ஆகாத. இன்னும் நேத்து போன ஆளுங்க வருவாங்க, அவங்களுக்கும் பதில் சொல்லணும், தைரியமா இரு. ஆர்கே, உனக்கு உண்மையாவே ரோஷினி எங்க போனாலும்னு கவலையா இல்லையா? இப்படி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, கல் நெஞ்சுடா உனக்கு. டேய் ரோமியோ, எனக்கு கல் நெஞ்சுதான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் நேத்து உனக்கு வார்ன் பண்ண, அந்த புள்ள பூச்சி பேச்ச கேட்காதன்னு. இப்ப பாரு, ஐடியா கொடுக்காம உன்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு சத்தம் இல்லாம ஓடிட்டா. ஆர்கே, அவளை பத்தி தேவையில்லாம எதுவும் பேசாத. உன்னால முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு அவ எங்க போனான்னு தேடு. நான் மீட்டிங்க சமாளிச்சுக்கிறேன். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரம் ஆரியனின் கணினியில் ஒரு வீடியோ ஓடியது. அதன் வரிகளோ மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்று சென்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஆர்கே ரோஷினியை லிப்டிலிருந்து வெளியே இழுத்தது முதல் அவளின் மயக்கம் தெளிய வைக்க கையில் ஏந்தி கொண்டு வந்தது வரை பதிவாகி இருந்தது. ஆரியன் இருந்த கோபத்தில் அந்த கணினியையே உடைப்பது போல் வந்தவனை தடுத்தான் ஆர்கே. டேய், இதெல்லாம் டூ மச். அன்னைக்கு உன்னோட அனிமையும் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் ஏதாவது கேட்டனா? இல்ல தானே? இப்ப நீ மட்டும் இப்படி டென்ஷன் ஆகுற என்றான். எபிசோட் 89, வடாபாவ் அண்ட் ஜலேபி. ரோஷினியை அனைவரும் தேடிக்கொண்டிருக்க அவளோ ஜுஹு பீச்சின் ஓரத்தில் இயற்கை காற்றை ரசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். இவளின் கண்கள் என்னவோ கடற்கரையை ரசித்துக் கொண்டிருந்தது. நினைவுகளோ இன்று காலை அலுவலகத்தில் நடந்த நிகழ்வுகளையே உழன்று கொண்டிருந்தது. இன்று காலை அனைவருக்கும் முன்னால் கிளம்பி அலுவலகம் சென்ற ரோஷினி மிகவும் உற்சாகத்தோடு மடிக்கணினியை திறந்தாள். அதில் டுடேஸ் ஹாட் டாபிக் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ அவளுடைய இன்ஸ்டா குரூப்பில் வந்திருந்தது. அதனை திறந்து பார்த்தவள் ஆர்கேவும் இவளும் இருக்கும் வீடியோ இருந்ததையும் அதற்கு கீழ் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் கூறியிருந்த கருத்தையும் படித்தாள். கியூட்டி பை, என்னோட கிரஷ சாட்சி போட்டாலு. ஹெவன்ஸ் ஏஞ்சல். நோ, ஹீஸ் மை மேன். டெவில்ஸ் கிங். என்னடா அது, ஒரு பொண்ணுக்கு 2 பையனா? அப்ப இது ஆள் இல்லடா, ஐட்டம். ஹேண்ட்ஸம் ஹெல்ப். ரோஷினி, டோன்ட் வரி, பி ஹாப்பி, யூ கைஸ் மேட் ஃபார் ஈச் அதர். மேஜிக் பேர்ல். அந்த லிப்ல நான் இருந்திருக்க கூடாதா? சோ சேட். ஹேங் ஓவர் அடல்ட். நோ, வி வாண்ட் ஆரியன் ரோஷினி பேர். ஆரோஸ் ஃபேன்ஸ் அசம்பிள் ஹியர். பிங்கி பை. என்னடா அது, ஒரே குழப்பமா இருக்கு. யார வச்சிருக்கான்னே தெரியலையாடா. இன்னும் பல வாசகங்கள் ரோஷினி, ஆர்கே மற்றும் ஆரியனை வைத்து இணைத்து பேசியிருந்தார்கள். அதில் சில மிக மோசமான சொற்கள் ரோஷினியையே குறித்திருந்தது. அதை பார்த்துத்தான் மனம் தாங்க முடியாமல் அலுவலகத்தின் உள்ளே அமர்ந்திருக்க முடியாமல் அனைவரும் தன்னையே பார்ப்பது போல் தோன்றவும் அவளுக்கு உடல் கூசியது. அதனால் முகத்தை மறைத்து கொண்டு வெளியே சென்றிருந்தாள். இதையெல்லாம் நினைத்து கொண்டு பீச்சில் அமர்ந்திருந்தவள் மனதில், ஐயோ கடவுளே, ஆரியோ இதெல்லாம் பார்த்துட்டாரே, அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? எல்லாம் போச்சு. இனிமே அவர் என் முகத்திலே முழிக்க மாட்டார். நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அழுதவாறே புலம்பிக் கொண்டிருந்தவளின் கவனம் சிறு பிள்ளைகளை வம்பிழுத்துக் கொண்டிருந்த இளைஞர்களிடம் சென்றது. ஒரு 8 வயது பையனும் 2 5 வயது பெண் பிள்ளைகளும் உண்டியலை கையில் வைத்து பணத்தை கேட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களை நெருங்கிய ரோஷினி போலீசிற்கு அழைப்பது போல் கைபேசியை வைத்துக் கொண்டு நடித்தாள். உடனே அந்த இளைஞர்கள் சிறுவர்களிடம் இருந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடியிருந்தனர். ரோஷினி சென்று அவர்களுக்கு உதவி செய்தவள் தொடர்ந்து, குட்டி பசங்களா, யார் நீங்கெல்லாம்? உங்க அம்மா அப்பா எங்க? அடுத்தடுத்து கேள்விகளை கேட்ட ரோஷினிக்கு அமைதி மட்டுமே பதிலாக கிடைத்தது. முதலில் அந்த 8 வயது சிறுவன் தன்னை பெரியவனாக காட்டிக்கொண்டு 2 பெண்களையும் தனக்கு பின்னால் நிற்க வைத்துக் கொண்டான். ஹலோ மிஸ், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேட்டான். ஓய் பெரிய மனுஷா, எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம். உன்னோட பேர் என்ன சொல்லு? கேட்டவளுக்கு அந்த சிறுவர்களை பார்க்க பாவமாக இருந்தது. அவர்கள் முகம் பசியால் வாடியிருப்பதும் நன்றாகவே தெரிந்தது. அதனால் ரோஷினி, டே குட்டி பையா, இங்கேயே இரு, வந்துடுறேன். அவள் வாங்கி வந்ததை பயத்தோடு பார்த்த சிறுவர்கள் வேண்டாம் என்பது போல் தலையை வலப்புறமும் இடப்புறமும் ஆட்டினர். அதை பார்த்தவள் சற்று யோசித்து பின் அங்கேயே அமர்ந்து அவள் வாங்கி வந்ததில் இருந்து ஒரு பொட்டலத்தை மட்டும் பிரித்து அதிலிருந்து உணவை ஒரு வாய் சாப்பிட்டாள். ஆஹா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட்! அதுலயும் அந்த ஜிலேபி இருக்கே, அட அட அட, வாயில வச்ச உடனே அப்படியே கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. அவள் ரசித்து ருசித்து சாப்பிடுவதை பார்த்த சிறுவர்களுக்கும் எச்சில் ஊறியது. உடனே அவர்களும் அவளுடனே அமர்ந்து அந்த பொட்டலத்திலிருந்து ஜிலேபியை சாப்பிட ஆரம்பித்தனர். வயிறு நிரம்ப சாப்பிட்டு முடித்த பிறகு
அந்த சிறுவன் ரோஷினியிடம், எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க சரி, ஆனா எங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பண்றது? டொனேஷன் வாங்கின பணமும் இப்ப எங்க கையில இல்ல. வாடிய முகத்தோடு சொன்னவனை பார்த்து வருத்தம் அடைந்த ரோஷினி அவர்களின் மனநிலையை திசை திருப்ப, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க 3 பேரும் எங்க இருந்து வரீங்க? அந்த சிறுவன் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு, சரி, ஏதோ எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக வேணும்னா சொல்றேன். கூறிவிட்டு தன்னை பற்றி சொல்லத் துவங்கினான். ஐ எம் தேவானந்த். எல்லாரும் என்ன தேவ்னு கூப்பிடுவாங்க. என்னோட அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்கோம். அங்க வசதி இல்ல. எங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போதிய அளவுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் நாங்க இப்படி காசு கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது கொடுப்பீங்களா? ஹெல்ப் பண்றதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு பின்னாடி நிக்கிறாங்களே அந்த 2 குட்டீஸ், அவங்க யாரு? உன்னோட சிஸ்டர்ஸா? தேவ் அந்த 2 சிறுமிகளின் கையையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தயங்கியவாறே 2 பேரில் ஒருவளை காட்டி, இவ என்னோட தங்கச்சி மித்ரா. அண்ட் இவ என்னோட... சொல்லத் தயங்கியவனை சந்தேகமாக பார்த்த ரோஷினி டேய், உண்மையை சொல்லு, இது யாரு? கேட்டவளை பார்த்து அசடு வழிந்து கொண்டே, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷாலினி. அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன ரோஷினி தன் கண்களை சாசர் போல் விரித்து வாயில் கை வைத்துக் கொண்டு, அட பாவி, என்னடா சொல்ற? இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அதெல்லாம் நல்லா தெரியும் ஆன்ட்டி. நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கமிட் ஆனோம். தன்னை ஆன்டி என்று கூப்பிட்டவனை சிறிது கோபத்துடன் பார்த்தவள், அட்டிங்கு, யார பார்த்து ஆண்டின்னு சொல்ற? உனக்கு என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? பிச்சு போடுவேன். ஜாக்கிரதை, ஒழுங்கா அக்கான்னு கூப்பிடு. விரல் நீட்டி எச்சரித்தவள் மேலும் அவனிடம், உங்களோட ஆர்ஃபனேஜ் எங்கடா இருக்கு? அது சர்ச் கேட்ல இருக்கு. அட பாவி, இந்த சின்ன பொண்ணுங்களை கூட்டிட்டு இப்படி 30 கிலோமீட்டர் வந்திருக்கியே, உனக்கு பயமா இல்லையா? ஃபர்ஸ்ட் இங்க வரைக்கும் எப்படி வந்த, அத சொல்லு. அக்கா, நாங்க நடந்தே வந்துருவோம். இப்படி இவ்வளவு தூரம் நடந்து வந்து காசு கேட்டாதான் நைட்டு ஒரு வேளையாவது சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்க முடியும். அவங்களோட அந்த சந்தோஷத்துக்கு நாங்க 3 பேரும் கஷ்டப்படுறது பெருசா தெரியல. என்னையும் உன்னோட ஆர்ஃபனேஜ் கூட்டிட்டு போறியா? இந்த காஞ்சு போன வடாப்பாவுக்கும் தேஞ்சு போன ஜிலேபிக்கும் நம்பி உங்களை நான் எப்படி அங்க கூட்டிட்டு போறது? கேள்விக்கு மறு கேள்வி கேட்டவனை முறைத்து பார்த்த ரோஷினி, அடேய், உனக்கு வாய் அதிகம்டா. அங்க வந்து நான் என்னடா பண்ண போறேன்? எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு பாப்பேன். நிஜமாவா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவ? ஏன்னா இப்படி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி எங்க இடத்த வந்து பாத்துட்டு போனவங்க நைட்ல வந்து சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கடத்திட்டு போக பார்த்தாங்க. நாங்க எப்படியோ அவங்கள அடிச்சு விரட்டிட்டோம். டேய், நானே பாவம்டா, என்ன போய் பிள்ளை பிடிக்கிற லிஸ்ட்ல சேர்க்கிற பத்தியா? பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள். சிறுவன் ஒரு முறை அவளை பார்த்துவிட்டு, கரெக்ட் தான், நீங்க அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டீங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். எப்பா பெரிய மனுஷா, போதும்டா, வா போலாம். கூறியவள் அவள் வந்த காரை நோக்கி நடந்தாள்.